வானகத்திலிருந்து வந்திறங்கி நமக்கு வாழ்வுதரும் உணவே வழிபடுவோம் உம்மையே. நித்திய ஸ்துதிக்குரிய செல்வோமையா வாழ்வுதரும் வார்த்தையே உம்மில்தான் உள்ளதையா என்றிங்கு தாருமையா. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் அதிசயம் புரிவோம். அழுந்திடும் உணவுக்காய் அன்றாடம் உழைப்போரே அழியாத உணவீடு நம் ஆன்மாவை காக்கும் இது. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் அதிசயம் புரிவோம். எங்களை எல்லாம் நல்வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவே, அழியாத உணவாய் வாழ்வுதரும் உணவாய் இறை வார்த்தையின் வழியாகவும் திரு உடலின் வழியாகவும் எங்கள் மத்தியிலே வீற்றிருக்கிற இந்த நல்ல வேலைக்காக ஆண்டவரை மீண்டுமாய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். இயேசு கிறிஸ்துவே, நாளும் எங்களை நல்வழியில் நடத்தும் நற்கருணை நாதா, உடைய திருப்பாதத்திலே அண்டி வந்திருக்கிற இந்த ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த தவக்காலத்தினுடைய ஒரு நாள் தியானத்தை ஆண்டவர் இந்த தவக்காலத்தில் எங்களுக்கு தந்து என்னுடைய ஆன்மீக வாழ்வினுடைய தயாரிப்பாய், சுத்திகரிப்புக்காய், புதிய வாழ்வுக்காகவும் மனமாற்றத்திற்காகவும் வழிகோலுகிற நல்லதொரு நாளாக
இந்த அருள்மிகு மீட்பின் காலத்திலே உடைய ஆசீர்வாதமான நாளாக இந்த நாளை தந்தமைக்கு நன்றி கூறுகிறோம் சுவாமி. இறையின் வார்த்தையின் வழியாய் எங்களை நல்வழியில் நடத்துகிறீர். இந்த இறை வார்த்தையின் வழியாய் இந்த தவக்காலத்தில் எங்கள் இயல்பை உணரச் செய்தீர். மன மாற்றத்திற்கு எங்களை அழைத்திருக்கிறீர். எங்களுடைய மன மாற்றத்தின் வழியாக பாவ அறிக்கை செய்கிற பொழுது மகிழ்கிற உன்னதமான அன்புக்குரிய தந்தையாய் நீர் இருக்கிறீர். நற்கருணை நாதராய் எங்கள் மத்தியிலே தொடர்ந்து எங்களை வழிநடத்தும். எங்கள் மனதிற்குள்ளே நீர் பேசும். ஆண்டவரே, எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலே எங்களுக்கு செய்ய வேண்டியதை உணர்த்தும். நாங்கள் பாவிகள் என்பதை ஏற்றுக்கொள்ள செய்யும். மன தைரியத்தோடு எங்கள் குற்றங்களுக்கு வருந்துகிற நல்ல உள்ளத்தை தாரும். தூய் ஆவியானவர் உந்துதலினால் எழுந்து சென்று பாவ அறிக்கையை செய்ய வையும். முழுமையான மனதோடு அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பை பெற்று பரிகாரத்தையும் ஆண்டவரையும் மனமுவந்து செய்து நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கான அருளை எங்களுக்கு இந்த ஒவ்வொரு அருட்சாதனத்தில் வழியாய் தாரும். இந்த நாளை எங்களுக்கு நல்லதொரு தவக்காலத்தின் புதுப்பிக்கிற நாளாக தந்த ஏற்படுத்தி கொடுத்த பங்கு தந்தையையும் அவரோடு இணைந்து பணி செய்கிற ஒவ்வொரு தந்தையர்களையும் எங்களுக்காக இந்த ஒவ்வொரு அருட்சாதனத்தை தர இருக்க வந்திருக்கிற ஒவ்வொரு குருக்களையும் இதோ இந்த திருமுன்னிலே பங்கேற்றிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும் சுவாமி. நினைக்கிறேன்ல ஆமாவா இல்லையா? ரைட், வெரி குட். நல்ல புதிய உற்சாகத்தோடு மீண்டுமாய் இந்த புதிய சிந்தனைகளை நாம் உள்வாங்கி நம்முடைய தியானத்தை தொடரலாம். இந்த பகுதியில் நம்ம 2 விஷயம் செய்ய போகிறோம். ஒன்று, பாவ அறிக்கை, பாவ சங்கீர்த்தனம். நம்ம கண்டிப்பாக இந்த தியான உரைகளை கேட்டு ஒருவராக நாம் சென்று பாவ அறிக்கை செய்யலாம். எனவே குருக்கள் வந்த பிறகு நமக்கு அறிவிப்பு சொல்லப்படும். இந்த நேரத்தில் நீங்கள் தயவு கூர்ந்து ஒரு நல்லது ஒரு உண்மையான ஒரு தயாரிப்பில் பாவ சங்கீர்த்தனம் செய்து இந்த தவக்காலத்தை ஒரு நல்லதொரு அர்த்தமுள்ள தவக்காலமாக மாற்றி செய்யலாம். சில இடங்களில் சொல்லுவாங்க, எல்லா இறைமக்களும் இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி பாவ அறிக்கையை செய்ய பணிவன்போடு அன்போடு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் பங்குசாமி. அதனால் நான் இன்னைக்கு சொல்கிறேன், எல்லாரும் கண்டிப்பாக பாவம் செய்து போகணும். ஏன்னா இது கட்டளை. எங்கே இருக்குது அந்த கட்டளை? திருச்சபையின் கட்டளையில் ஒரு கட்டளை என்ன? திருச்சபையின் கட்டளையில் ஒரு கட்டளை என்ன? நல்ல பாவம் செய்யணும். நல்ல பாவம் எப்போ செய்யணும்? வருடத்திற்கு ஒரு முறையாவது பாஸ்கா காலத்தில். இல்லை, கரெக்டாக அதை சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. பாஸ்கா காலத்திலாவது வருடத்திற்கு ஒரு முறை என்ன பாவ செய்யணும்? நல்ல பாவ செய்யணும். அரை குறை கால் முக்கால் கொஞ்சம் வச்சுட்டு அடுத்த வருஷம் இதை சொல்லலாம், அடுத்த வருஷத்துக்கு கொஞ்சம் நோ, நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்து பாஸ்கா திருவிருந்தில் நாம் பங்கெடுக்கணும். சரிங்களா? அதனால தான் இன்றைக்கு இந்த நல்லது ஒரு வாய்ப்பு. எனவே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள பங்கு தந்தை நம்மை அழைக்கிறார். அடுத்து இந்த பகுதியினுடைய இறுதியிலே ஒளி ஏற்றி நாம் ஜெபம் செய்வோம். அப்போ சொல்லும்போது அதற்கான வழிமுறைகளை நாம் கடைபிடித்து இந்த செகண்ட் ஹாஃப் செஷனை இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையோடு நாம் முடிப்போம். அதன் பிறகு திருப்பலி நடைபெறும். இந்த இரண்டாவது பகுதியில் என்ன? முதல் பகுதியில் நாம் தவக்காலம் யாருக்கு, இந்த தவக்காலத்தில் என்ன செய்யணும், என்ன நம்மளுக்கு சொல்ல வருது இந்த தவக்காலம் அப்படின்றத நம்ம எல்லோரும் பார்த்தோம் இல்லையா? இந்த ரெண்டாவது பகுதி என்ன? இந்த இரண்டாவது பகுதியில் கடவுள் நம்மை இயல்பை உணரச் செய்தார். இயல்பை உணரச் செய்தார் அப்படின்னா நாம் அடுத்தது என்ன செய்யணும்? கடவுள் நம்மை தாழ்ச்சியோடு இருக்க சொல்றார். இந்த மண் சாம்பல் இந்த அடையாளம் எல்லாமே தாழ்ச்சியின் அடையாளம். தாழ்ச்சியின் அடையாளம்.
இந்த தாழ்ச்சி உள்ளவன் தான் இந்த தவக்காலத்தில் நல்ல வாழ்க்கை மனமாற்றத்தை செய்ய முடியும். தாழ்ச்சி இல்லாதவர்கள் இதை அணிந்து கொள்ளவே முடியாது. எல்லாருடைய நெற்றிலும் மண்ணுக்கு மண்ணு பூசப்படுது, சாம்பல் பூசப்படுது. யாருன்னா சாம்பல் எடுத்து நெத்தியில பூசிக்குவாங்களா? யாருன்னா பூசிக்குமா எடுத்து? நமக்கு எது சௌகரியமா இருக்குதோ, எது நல்லா இருக்குதோ, எது அழகுபடுத்துதோ, எது நம்ம இன்னும் ஆளுமைக்கு உட்படுத்துதோ, நம்முடைய ஆளுமையை தூக்கி வைக்குதோ, அதை தான் வைப்போம் நெற்றியில. இல்லை, நெற்றியில என்ன வைப்போம்? நெற்றியில பொட்டு வைப்போம், சந்தனம் வைப்போம், குங்குமம் வைப்போம், நல்ல ஒரு வண்ண பூச்சி வந்து நம்மளுக்கு எல்லாம் நல்லா மேக்கப் பண்ணுறதுன்னா நல்ல ஒரு அதெல்லாம் பூசுவோம். சாம்பலை பூசுகிறவன் யார்? சாம்பலை பூசுகிறவன் யார்? தாழ்ச்சியோடு இருப்பவன் தான் சாம்பலை பூசிக்கொள்ள முடியும். வேறு யாருமே பூசிக்க முடியாது. வேறு யாருமே பூசிக்க முடியாது. நினிவே மாநகருக்கு இறை வார்த்தை சொல்லப்படுது இல்லையா? அந்த இறை வார்த்தை சொல்லப்படுகிற பொழுது அந்த அரசன் என்ன சொல்றான்? நினிவே ஓரிரு நாள்ல வந்து இதுவாயிடும், இன்னும் 40 நாள்ல வந்து நினிவே வந்து போயிடும், அழிஞ்சு போயிடும். எனவே என்ன பண்ணணும்? அரசன் உடனே அந்த செய்தியை கேட்டு என்ன பண்றான்? அட்ரா, யான் அரசவையில் வந்து யான் இருக்கிற நாட்டில் வந்து யாரா இது மாதிரி சொல்றது? கூப்பிடுறா அவனை, அவனுக்கு முதல்ல பூசலான்டா சாம்பல, அவனை ஓரங்கட்டல, அவனை அழிச்சிடலான். நினிவே அரசன் அதை எடுக்கல. அந்த கடவுளுடைய வார்த்தை ரொம்ப கவனத்தோடு எடுத்துக்கொண்டான். உடனே அவன் என்ன சொல்றான்? உடனே அந்த அரசன் ஆணை பிறப்பித்தான். என்ன ஆணை? இந்த நாட்டில் இருக்கிற அரசன் முதல் ஆண்டி வரை, ஆடு மாடுகள் உள்ளாக எல்லாமே சாம்பலை உடுத்தி நோன்பிருங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எல்லாருமே நோன்பிருங்க. அது எப்படி? சாம்பலை பூசிக்கொண்டு. அந்த அரசன் உண்மையிலே, நான் அரசன், என்னை விட பெரியவன் யாரா? இந்த ஊரை எப்படி அழிச்சிட முடியும்? என்னை விட பெரிய இறைவாக்கி யாரால சொல்ல முடியும்? என்னை விட மிஞ்சியவன் எவனும் இல்லை அப்படின்னு ஒரு தற்புகழ்ச்சியிலோ ஆணவத்திலோ அதிகாரத்திலோ அந்த அரசன் இல்லை. அவன் இறங்கி வரான். இறங்கி வந்து தாழ்ச்சியா நினிவே மாநகருக்கு யோனா இறைவாக்கினர் சொன்னதை மனசார கேட்டு எல்லாருக்கும் ஆணை பிறப்பிக்கிறான். அதனால இந்த சாம்பல் பூசுவது யாருக்கானது? தாழ்ச்சி உள்ளவனுக்கு தான் இந்த தவக்காலம். தாழ்ச்சி உள்ளவனுக்கு தான் இந்த தவக்காலம், வேறு யாருக்குமே அல்ல. அப்போ இந்த தவக்காலத்தில் நாம் தாழ்ச்சியோடு கடவுளை அணுகுகிற பொழுது, தாழ்ச்சியோடு கடவுளை அணுகுகிற பொழுது கடவுள் என்ன பண்ணுவார்? அவர் மேலே ஏறி உட்காருவாரா? முட்டி போடு, நோன்பு, சிலுவுப்பாதை பண்ணு, நெற்றி வேர்வு இல்லை, உட்காந்து எல்லாம் நல்லா கேளு, பத்னியா இரு, எல்லா பரிகாரமும் செய். அப்படி நம்ம தாழ்ச்சியோடு இறங்கி செய்கிற வேலைகளை பார்த்து ஆண்டவர் என்ன பண்ணுவார்? ஆண்டவர் திமிரோடு இருப்பாரா? ஆண்டவர் ஆணவத்தோடு இருப்பாரா? ஆண்டவர் மிகவும் பெருமையோடு இருப்பாரா? ஆண்டவர் ஆதிக்கத்தை காட்டுவாரா? இல்லை, இல்லை. இந்த இரண்டாவது இதுதான் தன்னிலை உணர்ந்த நாம், தாழ்ச்சி என்கிற உள்ளத்தோடு நம்முடைய இயல்பை உணர்ந்த நாம் கடவுளிடம் அந்த இயல்போடு செல்லுகிற பொழுது, தாழ்ச்சியோடு செல்லுகிற பொழுது ஆண்டவர் எந்த நிலையை நோக்கிறார்? அதுதான் இறை நிலையை உணர்கிற நேரம். இந்த தவக்காலம் எப்படிப்பட்ட நேரம்? கடவுளுடைய இயல்பை உணர்கிற காலம். கடவுள் எப்படிப்பட்டவர்? இந்த இறைவன் எப்படிப்பட்ட குணம் கொண்டவர்? இந்த இறைவன் என்ன செய்வார்? இந்த இறைவன் நான் தாழ்ச்சியோடு முட்டி போடும்போது என்ன பண்ணுவார்? நம் மனதார வேண்டுகிற பொழுது என்ன செய்வார்? கண்ணீர் விட்டு ஜெபிக்கிற பொழுது இந்த இறைவன் என்ன செய்வார்? அப்படி என்னதான் இந்த இறைவனுடைய இயல்பு? யான் இயல்பு தாழ்ச்சி, கடவுளுடைய இயல்பு பாருங்க. யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 37வது இறைவசனம். சின்ன பிள்ளைங்க கூட படிங்க, சின்ன பிள்ளைங்க கூட நல்ல பைபிள் திறந்து எடுத்து படிங்க. இங்க ஒரு மைக் கூட கொடுங்க. இந்த மைக்லாம் ரைட். நல்லா மாறி மாறி அங்கே படிங்க. இன்னொரு மைக் கூட இருக்கு, இந்த மைக் கூட எடுத்துக்கோ. இந்த பக்கம் இருக்கிறவங்க யாருன்னா எடுத்து இந்த மைக் எடுத்து. யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 37வது இறைவசனம் படிங்க பார்க்கலாம்.
தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரும் என்னிடம் வந்து சேருவர். என்னிடம் வருபவர், இந்த வசனம் தான் ரொம்ப முக்கியமானது. என்னிடம் வருபவரை படிங்க. என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளவிட மாட்டேன். நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இப்படி சொன்னாதான் இன்னும் நல்லா அதிகமா நல்லா சத்தமா வருது. வெரி குட், சந்தோஷம். மோர் நல்லா வேலை செஞ்சு இன்னும் மோர் சத்தமா, லிட்டில் மோர் லவுட்லி, நல்லா மோர் லவுட்லியா ஆண்டவரை பிரைஸ் பண்ணுங்க. இப்ப பிரைஸ் பண்ணுங்கல்ல. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். 2 கரண்டி பிரியாணி எக்ஸ்ட்ரா போட சொல்றேன். பாருங்க, சந்தோஷம். ஆண்டவரிடம் திரும்பி செல்லுகிறவரை ஆண்டவர் என்ன பண்றார்? அழகான ஒரு இறைவசனம் இல்ல? யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 37வது இறைவசனம். என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன். போடா, எட்ட போடா, என்கிட்ட போய் நீ வரலாமா? நீ எல்லாம் என்கிட்ட வரலாமா? என்கிட்ட பேசலாமா? நீ போய் இந்த பாவம் செய்யலாமா? ஓரம் போ. கடவுள் புறம்பே தள்ளி விடுவதில்லை. அடுத்து திருப்பாடல் 51:17வது இறைவசனம் படிங்க. திருப்பாடல் 51:17. திருப்பாடல் 51:17. இந்த திருப்பாடலே நல்ல இரக்கமிகு திருப்பாடல். தாவீது ஆண்டவர் சொல்ற, தாவீது ஆண்டவரை நோக்கி சொல்ற திருப்பாடல் தான் இந்த திருப்பாடல் 51. படிங்க பாலா. கடவுளுக்கு ஏற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே, கடவுளே நொறுங்கிய குற்றமடைந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. சரி, கடவுளே நொறுங்கிய உள்ளத்தை ஒருபோதும் நீ அவமதிப்பதில்லை. ஆண்டவர் யாருன்னா அசிங்கப்படுத்துவாரா? சில வேளை நாம தான் உள்ளுக்குள்ள தயக்கமா இருக்கலாம். நாம போய் பாவசயத்தின செஞ்சா நம்மள என்ன நினைப்பாங்க? அசிங்கமா இருக்குது. இன்னைக்கு போய் பட்டு புடவை கட்டணும், பட்டு புடவை கட்டணும், அந்த நேரத்துல பாவசயத்தனம் பண்றதா? போய் இந்த சாமியார் முன்னாடி உட்காந்துக்கிறாரு பாத்தியா, நான் ஏஞ்சி போனா எல்லாருக்குமே தெரியுமே. ஐயோ, அசிங்கமா இருக்குது, வெக்கமா இருக்குது. இங்கிருந்து அவ்வளோ தூரம் போறதுக்குள்ள எல்லாம் என்ன பார்ப்பாங்கல்ல, எனக்கு அசிங்கமா இருக்குது, என்ன பண்றது? யார் போறாங்களோ போட்டோம், அப்படியே பின்னாடி அப்படியே போய் ஒட்டின்னு போய் நின்றுக்கலாம். சில பேர் இங்கிருந்து ஏஞ்சி போனா எல்லாம் பார்ப்பாங்கல்ல, சரி இப்படியே உட்காந்துக்கலாம். ஆச்சரியம். பிரியமானவர்களே, மனிதர்களாகிய நாம் தான் ஒருவேளை நம்மளை கடவுள் நம்மளை அவமானப்படுத்திடுவாரோ, மனுஷங்க நம்மளை ஒரு மாதிரியா பார்ப்பாங்களோ, வெட்கம் அடைவோம். ஆனால் கடவுள் ஒருபோதும் நொறுங்கிய உள்ளத்தை என்ன பண்றதில்ல, சத்தமா அவமதிப்பதில்லை. அவமதிப்பதே இல்லை, அவமதிப்பதே இல்லை. அடுத்து லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 20வது இறைவசனம். லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 20வது இறைவசனம். இந்த லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரத்தில் அழகா சொல்லுவாங்க, உடனே அவர் புறப்பட்டு, கொஞ்சம் கேளுங்க, காஸ்பல் ஆஃப் காஸ்பல், நற்செய்தியின் நற்செய்தி. அப்படி என்னதான் அந்த நற்செய்தியில் இருக்குது? லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 20வது இறைவசனம். உடனே அவர் புறப்பட்டு, யார் படிக்கிறது? படிங்க. உடனே அவர் புறப்பட்டு, உடனே அவன் புறப்பட்டு. யாரு? லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரம். என்ன ஓமை அது? என்ன ஓமை? காணாமல் போன, சத்தமா, காணாமல் போன மகன். காணாமல் போன மகன். அதுக்கு முன்னாடி 2 ஓமை இருக்கும். என்ன ஓமை? அந்த தலைப்பு படிங்க பார்க்கலாம். காணாமல் போன திராக்மா, காணாமல் போன காசு, அவ்வளவுதான். காணாமல் போன காசு ஓமை. 2வது அடுத்து காணாமல் போன ஆடு. அந்த ஊர்ல அதிகமா ஆடு, அதனால காணாமல் போன ஆடு. இந்த ஊர்ல வந்திருந்தா இயேசு காணாமல் போன மாடு. மாடு தான் இங்க அதிகமா இருக்குது இல்ல? மாடு தான் நம்ம வீட்டுல அதிகமா, ஆடு ரொம்ப கம்மி தான். காணாமல் போன மாடு. அடுத்து ஒருத்தர் வராரு, காணாமல் போன மனுஷன், காணாமல் போன மகன், காணாமல் போன பிள்ளை, காணாமல் போன பொண்ணு.
ஆண்டவர் பையனை தான் சொல்லிக்கிறார், நீங்க என்ன பொண்ணு சொல்றீங்க? அட எல்லாம் ஒண்ணுதான். காணாமல் போன பிள்ளை. பையன் மட்டுமா விட்டுட்டு ஓடுறான், பொண்ணு தான் இப்பெல்லாம் விட்டுட்டு ஓடுறாங்க. இல்ல என்ன சிரிக்கிறீங்க? இல்லையா? நீலாம் ஓட மாட்டேன்னு சொல்லணும், அப்படி சொல்லணும். யாரு விட்டுட்டு ஓடுறாங்க? அப்பா அம்மாவை விட்டுட்டு. ஆணா இருந்தாலும் ஓடுறான், பொண்ணா இருந்தாலும் ஓடுறாங்க தான், இல்லையா? காணாமல் போன பிள்ளைகள். எவ்வளவு அழகா நற்செய்தியில சொல்லு பாரு. காணாமல் போன காசு. அட காசு இன்னைக்கு வரும் போவியா, ஆனாலும் அதை நான் பெருகி கூட்டி எடுப்பேன். ஏன்? நான் உழைச்சேன், அதனால அந்த காசுடைய மதிப்பு எனக்கு தெரியும். அந்த அம்மா அந்த ஒரு திராக்மாவையும், என் குடும்பத்தில் என்னை நம்பி அவன் புள்ள இருக்கிறான், எனக்கு புருஷன் இல்லை, ஒரே ஒரு புள்ள, 2 புள்ள 4 புள்ள இருக்குது, இந்த பிள்ளைங்களுக்கு நான் கஞ்சி காசு ஊதணும், நான் உழைச்சி வந்த திராக்மா காணாமல் போச்சே, நான் என்ன பண்ணுவேன்? இதை வச்சு 4 மாசம், நான் 2 மாசம், இந்த 1 வாரத்தை ஓட்டணுமே, அதனால நான் கண்டுபிடிப்பேன். போய் பெருக்கி கூட்டி கீட்டி எல்லாத்தையும் தொடச்சி கிடிச்சு எடுத்து கண்டுபிடிக்கிறாங்க, மகிழ்கிறாங்க. ஒரு காசுக்கு அவ்வளவு மதிப்பு. அடுத்து காணாமல் போன ஆடு. நல்ல கொழுத்த ஆடியா, அந்த ஆட்டுக்குட்டி என்ன மாதிரி விலை போயிருக்கும். ஆடும் போச்சு, ஆட்டுக்குட்டியும் போச்சு. ஆனா அந்த ஆட்டுக்குட்டி எங்க கிடக்குதுன்னு தெரியலையே. எவ்வளோ கடன்பட்டு ஆட்டை வாங்கினேன், எவ்வளோ எங்கெங்கேயோ ஊரெல்லாம் ஏறி போய் மேய்க்கிறேன், வெயிலையும் மழையிலும் நிற்கிறேன். இன்னைக்கு இந்த ஆடு, இந்த ஆட்டுக்குட்டி, இந்த மாடு என்னை விட்டு ஓடிச்சு, எங்கே தான் போச்சோ, எங்கே கத்தியும் கிடக்குதோ, சாப்பிட்டுச்சா, தண்ணி குடிச்சிச்சா, எவன் வீட்டில் கிடக்குது, எவனா பிடிச்சி கட்டிக்கிட்டானா, எவனா கட்டி போட்டானா, பாவம் எங்கே அடிபட்டு கிடக்குதோ. ஆட்டை தேடி செல்லுகிறான் அந்த ஆயன். ஆடு, காணாமல் போன ஆடு கண்டுபிடிக்கிறான், திரும்பி எடுத்துன்னு வரான், மகிழ்கிறான். ஆனால் 2வது 3வது உமை காணாமல் போன பிள்ளை. லூக்கா நற்செய்தி 15:20 இறைவசனம் படிங்க. உடனே அவன் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார். தன் தந்தையிடம் திரும்பி சென்றான். தொலையில் வருகிற பொழுதே, எங்க இங்க இருந்துக்குன்னு அந்த பைபாஸ் சிக்னல்ல வரும்போதே அவர் தந்தை அவனை கண்டு பரிவு கொண்டு ஓடி போய் அவனை கட்டி தழுவி முத்தமிட்டார். 5 செயல்பாடு அப்படியே தொடர்ந்து செய்கிறார். தூரத்தில் இருக்கும் போதே அவனை பார்த்துட்டு என்ன பண்றார்? 2வது ஓடி போறார். 3வது என்ன பண்றார்? கட்டி தழுவுகிறார். 4வது என்ன பண்றார்? முத்தமிடுகிறார். 5வது என்ன பண்றாரு? ஏத்துக்கிறார். வாடா மௌன வீட்டுக்கு வாடா. இன்னைக்கு ஒரு சாமியாரும் இன்னைக்கு பாவசங்கத்தினத்துல உங்களுக்காக எல்லாருக்கும் வெயிட் பண்றாரு. தூரத்திலிருந்து கடவுள் தந்தை நம்மை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நம்ம தூரமா உட்காந்துக்கிறாங்க சாமியாருங்க. ஆண்டவர் அவர்களின் பிரதிநிதியா, ஆண்டருடைய பிரதிநிதியா தான் குருக்கள் உட்காந்துக்கிறாங்க. தூரத்திலிருந்து கடவுள் பார்த்துனே இருக்கிறார். எழுந்துச்சு வா, பயப்படாத, வெக்கப்படாத, அசிங்கப்படாத, குற்றத்தை உணர்ந்து வருந்தி கொண்டே இருக்காத, அந்த குற்றத்தையே சுமந்து கொண்டு திரியாத, வாழாத, எழுந்துச்சு வா, மனதார உன் பாவத்தை அறிக்கையிட்டு மன்னிப்பை பெற்றுக்கொண்டே உன் ஆண்டவரின் இல்லத்திற்கு திரும்பி மகிழ்ச்சியோடு ஓடி பாடி ஆடி தாவீது ஆண்டவர் ஓடின மாதிரி சந்தோஷத்தை திரும்பி வா. இன்னைக்கு ஃபாதர்ஸ் எல்லாம் வந்திருக்கிறாங்க. பாவசங்கீர்த்தனம் செய்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் போய் பாவசங்கீர்த்தனம் செய்யலாம். குருக்கள் நம்முடைய பாவசங்கீர்த்தனம் கேட்பதற்கு தயாராக இருக்கிறாங்க. லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரம் அழகா சொல்லுது பாருங்க. ஆண்டவரிடம் செல்லுகின்ற ஒருவரையும் ஆண்டவர் வெறுத்து ஒதுக்குவதில்லை, அரவணைத்துக் கொள்கிறார், கட்டி அணைக்கிறார், முத்தமிடுகிறார், ஏற்றுக்கொள்கிறார். தூரத்தில் இருக்கும் போதே பார்த்து கொண்டிருக்கிறார். வழி மேல விழி வச்சுனே பார்த்து இருக்கிறார். என் புள்ள எப்போ வருவான், என் பையன் எப்போ வருவான். ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி இந்த தமிழா அந்த ப்ரோக்ராமில் கேட்டுனுங்கிறாங்க. அதாவது வீட்டை விட்டு ஓடி போன கல்யாணம் ஆகிக்கின, அவங்களே கல்யாணம் ஆகிக்கின பிள்ளைங்க தனியாக வாழறாங்க. சரியா, தனியாக வாழறாங்க. அப்போ அந்த பிள்ளைகளையும் அவர்களை எதிர்த்து ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிற கொஞ்சம் அவருடைய உறவினர் அவங்களெல்லாம் உட்கார வச்சு அந்த ப்ரோக்ராம் நடக்குது. அப்போது அந்த நெறியாளர் என்ன பண்ணுறார், ஒரு வாய்ப்பு கொடுக்குறார். உங்களில் யாருக்கு உங்கள் அப்பா அம்மாவண்ட பேசாமலே இருக்கிறீங்க,
நான் வீட்டை விட்டு வந்ததால என் அப்பா அம்மா என்னை பேசுறதே இல்லை. என் தம்பி, அண்ணன், தம்பி, அத்தை, மாமா, பெரியப்பன், சித்தப்பன், என் ஊர், என் குலம், கோத்திரம் எல்லாருமே என்னை விட்டுட்டாங்கப்பா. யாருமே என்னை கண்டுக்கிறது இல்லைப்பா அப்படின்னு இருக்கிற நிறைய பேர் இருக்கிறீங்க. சரி, உங்களில் யாருன்னா ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்குறேன். இதோ ஃபோன் வச்சிருக்கிறேன். இந்த டெலிஃபோன் இருக்குது. டெலிஃபோனில் உங்கள் வீட்டில் இருக்கிற அப்பா அம்மாவுக்கோ, அண்ணனுக்கோ, தம்பிக்கோ, அக்காங்களுக்கோ, தங்கச்சிக்கோ, பெரியப்பா, சித்தப்பா யாருக்கோ உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க. யார் முன் வரீங்க அப்படின்னு சொன்னே ஒரு பெண்மணி முன் வராங்க. அது யூடியூப்ல இருக்கு பாருங்க. அந்த பெண்மணி முன்னே வந்து ஃபோன் அடிக்கிறாரு. ஃபோன் போட்டவொடனே யாருக்கு போடுறது? அவங்க அப்பாவுக்கு ஃபோன் நம்பர் போட்டு ஃபோன் எடுக்கிறாங்க. ஃபோன் எடுத்ததுமே ஹலோ யாரு அப்படின்றாங்க. உடனே அந்த பொண்ணுக்கு சந்தோஷம். என்னது? அவங்க அப்பா குரல். அவங்க அப்பா ஃபோன் எடுத்துட்டார். சொல்கிறேன், எங்கள் அப்பா ஃபோனில் யாருமா? எங்கள் அப்பா. சந்தோஷம். அந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷம். திரும்பி கேட்குறாரு. அந்த பொண்ணுக்கு உடனே வார்த்தை வரல. ஏன்னா இத்தனை வருஷமா அவன் வீட்டில் ஏற்றுக்கலையே. ஆனால் இன்னைக்கு புள்ள பெத்தாச்சு, குழந்தெல்லாம் வளர்ந்து நல்லா குடும்பத்தோடு வளராங்க. ஆனாலும் என்னை ஏற்றுக்கல. ஆனால் அந்த அப்பாவுடைய குரலை ஃபோனில் கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சி. யாருன்னு கேட்குறா. நிறைய யாருமா ஃபோனை எடுத்தது உனக்கு? எல்லாரும் கேட்குற. லவுட் ஸ்பீக்கரில் கேட்டுனுங்கிறாங்க. அப்பா சந்தோஷமாகுது. திரும்ப அந்த அப்பா அங்கேருந்து கேட்குறாரு. ஹலோ யாரு? நான் தான்பா, மணிமேகலை பேசுகிறேன். உடனே அமைதியாக இருந்துட்டு கப்புன்னு கால் கட் ஆயிடுச்சு. அவங்க அப்பா ஃபோனை கீழே வச்சுட்டார், கட் பண்ணிட்டார். உடனே அந்த பிள்ளையினுடைய முகத்தில் அப்படியே கண்ணீர் அப்படியே வருது. அவமானமாக இருக்குது, வெக்கமாக இருக்குது, கண்ணீர் வருது. அங்கே இருக்கிறவங்களாம் ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க அந்த பொண்ணை. அந்த பொண்ணு திரும்பி எப்படி போகுது? இல்லை, இன்னொரு டைம் நான் எப்போனா ஒரு நாள் எங்கள் அப்பாவுக்கு ட்ரை பண்ணுவேன், அப்போ கண்டிப்பாக எங்கள் அப்பா என்கிட்ட பேசுவார்னு சொல்லிட்டு அந்த எதிர்நோக்கோடு மீண்டும் போய் அங்கே உட்காருது. அந்த பொண்ணு அசிங்கப்பட்ட மாதிரியே தெரியல. ஆனால் இங்கே பாருங்க, நற்செய்தியில் அந்த அன்பை பொழிகிற தந்தை, அந்த பையன் திரும்பி வந்தாலும், கெட்டு குட்டி சேவரா வந்தாலும், தாறுமாறா இருந்து வளர்ந்தாலும், எவ்வளோ பாவத்தை பண்ணி இருந்தாலும், நம்முடைய குடும்பத்துக்கு அசிங்கத்தை ஏற்படுத்தி இருந்தாலும், சொத்தையே பிரிச்சுன்னு போயிருந்தாலும், இவனால இவன் அண்ணன் எல்லாத்தையுமே செஞ்சு என்கிட்டயே சண்டை போட்டிருந்தாலும், குடும்பத்தில் அப்படி இப்படி மனத்தாங்கல் நடந்திருந்தாலும் பரவாயில்லை, அவன் என் புள்ளதான், அவன் எப்படி இருந்தாலும் அவன் என் புள்ள, ஏத்துக்கிறார். கடவுள் நாம் தாழ்ச்சியோடு இருக்கிற பொழுது கடவுள் தற்பெருமை காட்டுவதில்லை. என்ன பண்றார்? ஆண்டவர் அவரும் இறங்கி வருகிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்றைய தவக்காலம் இப்படிப்பட்ட தவக்காலம் நமக்கு சொல்றதுதான். கடவுள் இரக்கத்தை அதிகமாக பொழிகிற காலம் இந்த தவக்காலம். அதனாலதான் இந்த தவக்காலத்தினுடைய முதல் நாளிலே 2ஆம் வாசகம் நமக்கு சொல்லுகிறது, இது ஆண்டவரின் இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுகிற தகுந்த காலம். ஆண்டவர் இரக்கத்தை பெற்றுக்கொள்ளணுமா? இதுதாங்க ஹாப் டைம், the fit time, the proper time, the kairos. ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள தகுதியான காலம் இந்த தவக்காலம். இந்த தவக்காலத்தில் எந்த அளவுக்கு நம்மை ஆண்டவர் பக்கம் நம்ம எடுத்து செல்ல முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு. இந்த ஒரு வாரம் தான் நம்மளுக்கு டைம். ரேஷன் அரிசியில எல்லாம் யாரெல்லாம் ரேஷன் கார்டு வச்சுக்கிறாங்க, அந்த ஒரு வாரத்துக்குள்ள போய் டோக்கனை வாங்கி 10,000 ரூபாய் வாங்கி அவன் அக்கௌண்ட்ல போட்டுங்கன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் போட்டுச்சுன்னா தியானமாவது பாவம் செய்ய. ஏய் கிளம்பி போலாம், போலாம், ஒரு வாரம் தான் இருக்குது, இருக்க மாட்டேன் போ. அடிச்சு புடிச்சு அந்த சலுகையை பெற்றுக்கொள்வதற்கு நாம் எப்படியாவது முயற்சி செய்யறோம் இல்லையா? செய்யறோமா இல்லையா? ஆமாவா இல்லையா? உண்மைதான். ஏன் நம்ம வாழணும், பொழப்பு கொஞ்சம் தள்ளணும், குடும்பத்தில் பின்ன அவ்வளோ வேலை இருக்குது, அவ்வளோ கஷ்டம் இருக்குது, அவ்வளோ கடன் தொல்லை இருக்குது. அட கொடுக்கறது யார் வானான்னு சொல்லுவா? போய் வாங்கலாம், முயற்சி செய்யலாம். அட எவ்வளோ நேரம் கூட லைன்ல நிக்கலாம்பா. தவக்காலத்தில் லைன்ல நில்லுங்க. எதுக்கு? பாவ செய்யத்தனை செய்யறது. போய் காத்து நில்லுங்க. கடவுள் நமக்காக காத்திருக்கிறார். தயக்கப்படாம போங்க, தயக்கப்படாம செய்யுங்க. பாவ செய்யறதுல எப்பவுமே ஒரு கால் எடுத்து வச்சுட்டு அப்படியே தயங்கி நிக்க வேணாம். ஆண்டவர் சொல்றார், திருப்பாடல் 103 8வது இறைவசனம் படிங்க. திருப்பாடல் 103 8. சின்ன பசங்க படியும் பாலாம், யாரும் படிக்காதீங்க, படியும் பாலாம்.
கொடுக்கறது படி. திருப்பாடல் 103:8 படி பார்க்கலாம். படுறா டே நல்லவனே, சத்தமா படுறா, படிடா, தைரியமா படி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமையும் பேரன்பும் கொண்டவர். கை தட்டுங்க அவனுக்கு. ஆனா அவன் பொறுமையா படிக்க 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 எனக்கு பொறுமை இல்லை. அவனுக்கு ஏத்த வசனம் தான் வந்தது போல. டேய் சூப்பர்ரா. ஆண்டவர் பேர் அன்பும் அருளும் கொண்டவர், இரக்கம் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமை கொண்டவர். நான் கூட அவன் சீக்கிரம் படிக்கணும்னு சொல்லிட்டு விரும்புறேன். ஆனா கடவுள் பாத்தீங்களா, ஆனா கொஞ்ச நேரம் படிக்கத்தான் எடுத்துக்க, டைம் எடுத்து எக்ஸ்ட்ரா படி, பொறுமையா. கடவுள் நீடிய பொறுமை கொண்டவர். கடவுள் நம்மளுக்காக எவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணிங்கிறார். சில பேர் சொல்லுவாங்க, சில இடங்களுக்கு போனோன்னா பேசினே இருக்கும்போது அவங்களுக்கே தெரியாம இப்படி பந்தா ஒரு வார்த்தை சொல்லுவான். நான்லாம் நன்மை வாங்கறதில்ல சாமி, நான்லாம் நன்மை வாங்கி 10 வருஷம் ஆகுது, 5 வருஷம் ஆகுது. இதுல என்னடா பெருமை? இது சொல்றதுக்கு வெக்கப்படணும். நானும் கோயிலுக்கு வரமா, கோயிலுக்கு வரது 10-15 வருஷம் ஆச்சு, அப்போ நான் தான் வருவேன் தெரியுமா சொல்லுவான். நம்மளாண்டு சாமியார், பங்கு சாமியார் இருந்தா வந்து சொல்லுவான், நான் அது கோயிலுக்கு வரேன், கோயிலுக்குலாம் வந்து பல வருஷம் ஆச்சு, நான்லாம் வரமாட்டேன். திருவிழாவுனா வந்து நிற்பேன், கிறிஸ்மஸா வந்து நிற்பேன். அதுக்கப்புறம் ஆனால் ஒரு நாள் நீ கண்டிப்பாக வந்து தான் ஆகணும் சாமி. என்னைக்கு செத்தாண்டி மாவனை வந்து தான் ஆகணும் கடவுளுக்கு முன்னாடி. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு எப்படி பார்த்தீங்களா? திருச்சபை அழகா நமக்கு சொல்லுது. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு எங்க தொடங்குறோமோ அங்கதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு முடியுது. கடவுள் அவன் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். என்ன என்ன நம்மளுக்கு கிறிஸ்தவ வாழ்வு எங்க தொடங்குது சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்தவ வாழ்வு எங்க தொடங்குது? யார் சொல்றாங்களோ அவங்களுக்கு பரிசு. வெரி குட். யார் சொன்னது? என்ன வச்சுக்கிறீங்க? டப்பா வச்சுக்கிறீங்களா? பலூனா? ரைட். உங்களுக்கு அப்பமா பரிசு கொடுக்குறேன் நான். நம்முடைய திருக்குடும்பம், நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு எங்க தொடங்குது? திருமுழுக்கில் தொடங்குது. எங்க வீட்டில் எங்க தம்பிக்கு குழந்தை பிறந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு சரியில்லாமல் ஆயினே இருந்துச்சு குழந்தை. 1 மாசத்துல கொஞ்சம் அடிக்கடி ஹாஸ்பிட்டல் இட்டு போகிற மாதிரி. அப்புறம் எல்லாரும் வந்து என்ன சொல்கிறாங்க, போகிறவங்க வரவங்களாம், ஏம்மா ஏன்னா போய் மந்திரிம்மா குழந்தைக்கு என்ன ஆயிருக்கு, அம்மா ஹாஸ்பிட்டல் இட்டுன்னு போம்மா, ஏம்மா அவர் கொஞ்சம் நல்லா செய்வார்மா வைத்தியம், அவர் கண்ணா இட்டுன்னு போம்மா. ஆனால் எங்கள் அப்பா என்ன தெரியுமா சொன்னார், சீக்கிரம் பையனுக்கு ஞானஸ்நானம் கொடுமா அப்படின்னார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நான் சொல்ற மாதிரியே சொல்றீங்க, திரும்ப சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். வெரி குட். உண்மை அதுதான். அந்த குழந்தையை ஆண்டவருக்கு உரிய குழந்தையா மாத்தி பாருங்க. ஆனா அதுக்கப்புறம் எதுவும் நடக்கட்டும்பா, கடவுள் பார்த்துக்குவார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். உண்மை அதுதான். ஒரு கிறிஸ்துவ குடும்பங்கள்லாம் பெரியவங்களாம் அப்படிதான் நம்மளை வளர்த்தாங்க. இப்பெல்லாம் பெரிய பெரிய ஆயாலாம், சில வயசான ஆயாலாம் வருவாங்க. எதுக்கு? இந்த ஆதார் கார்டில் டேட் ஆஃப் பர்த் கண்டுபிடிக்கணும் சாமி, பிறந்த நாளுக்கு. நீ பிறந்த நாள் கண்டுபிடிச்சி இன்னும் கேக்கா வெட்ட போற ஆயா? இல்லை சாமி, ஏரி வேலையில கேட்டாங்க, ஏரி வேலையில கேட்டாங்க சாமி. சரி எப்போ பிறந்த ஐயா? நானா சாமி? எப்போ பிறந்தனா, எப்போ உனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாங்க ஐயா? எப்போ பிறந்தனா அப்பயும் கொடுத்துட்டாங்க சாமி. ஆயா என்ன ஆயா, பிறந்த உடனே கொடுத்துட்டாங்க? ஆமா சாமி, நான் பிறந்த மாசமே கொடுத்துட்டாங்க சாமி. சொன்ன மாதிரி அந்த ஆயா பிறந்த வருஷம் என்னன்னு சொல்லி பார்த்து தேடினா பிறந்த வருஷமே பிறந்த மாசத்திலே கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஒரு 10-15 நாள் 20 நாள் கேப்ல தான், அவ்வளவுதான். அப்ப பெரியவங்களுக்குலாம் அதனுடைய அருமை பெருமை தெரிஞ்சிருந்துச்சு இல்ல? குழந்தை பிறந்ததுமே கோயிலுக்குள்ள எட்டுன்னு போயிட்டு அந்த குழந்தையை கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கணும், ஞானஸ்நானம் கொடுக்கணும், கடவுள் குழந்தைய அதை மாற்றணும். அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் அது கடவுளுடைய பொறுப்பு. அது என் குழந்தை இல்லை, அது கடவுள் குழந்தை, அவர் பார்த்துக்குவார். பிரைஸ் தி லார்ட். அது மாதிரி எப்ப இங்க பண்றோம்?
என்னம்மா ஒன்றும் குழந்தைக்கு ஞானஸ்தானம் கொடுக்கல, இன்னும் தேனுங்கிறேன் சாமி பேரு. என்ன பேரு? இஷ்ல முடிகிற மாதிரி வேணும், ஷாலை தொடங்குற மாதிரி வேணும், பாலை இருக்கிற மாதிரி வேணும், இந்த 3 எழுத்துக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கணும். எங்கம்மா தேடுறேன்? கம்ப்யூட்டர்ல தேனுங்கிறேன் சாமி, கூகுள்ல தேனுங்கிறேன் சாமி, சொல்லி வச்சுக்கிறேன். இப்ப வர ஞானஸ்நானம் பேர்லாம் வாயிலே நுழையல. அஷ்பூஷ் கார் அப்படின்றான். என்னடா புரு, என்னடா பேரு? பூசக்கருத்துலாம் எழுத வராங்க, பூசக்கருத்து எழுத வராங்க, பெரியவங்களாம் எழுதுவாங்க. சின்ன பெண் குடும்பத்தில் ஓகே, சின்ன பெண் குடும்பத்திலமா மரிய சூசை அந்தோணியம்மாள், மரிய சூசை அந்தோணியம்மாள். அடுத்துமா என் பேர பிள்ளைங்க சொல்லுமா, ஷாலினி, ஜெனிஃபர், அது புஷ், ஜார்ஜ் புஷ் சொல்றான், என்னென்னவோ பேரை சொல்றாங்க. என்னம்மா உன் பேர்லாம் நல்லா கிறிஸ்துவ பேராகுது, உன் பேர பையன் பேர்லாம் உனக்கு முதல்ல வாயில நுழைஞ்சாயா அந்த பேர்லாம்? என்னன்னா, அடா அப்படிதான் சாமி இந்த காலத்துல பேர்லாம். யார் சாமி என் பேரை நான் சொல்றத கேட்கறான்? கம்ப்யூட்டர் சொன்னா அதை நம்பறான், கம்ப்யூட்டர் சொல்ற பேரை வைக்கிறான் பேர குழந்தைக்கு. ஆனா சொந்த அப்பா அம்மா சொல்லுவான், டேய் அவனுக்கு பீட்டர்னு பேர் வைடா, அவனுக்கு அந்தோனின்னு பேர் வைடா, பழைய பேர் தூக்கின்னு போமா, தூக்கின்னு போமா. நான் இந்த பேர் தான்மா ராசின்னு சொல்லிக்கிறாங்க. ஏற்கனவே எல்லாத்தையும் கேட்டு வளர்ந்துட்டேன். தஷு புஷு கஷு புஷுன்னு எல்லாமே பேரு. என்ன பேரு? பெரியமானவர்களே, ஆண்டவரின் பிள்ளைகளாக மாறுவதுதான் இறைவன் நமக்கு கொடுக்கிற ஒரு பேர். நீடிய பொறுமை கொண்டவர். அடுத்து 9வது இறைவசனம் படிங்க. 9வது இறைவசனம். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்பவர் அல்ல, என்றென்றும் சினம் கொள்பவரும் அல்ல. யாரு? யாரு? யார் அது? கடவுள், ஆண்டவர். கடவுள் எப்பொழுதுமே கோபம் கொள்றவர் அல்ல, அவர் நீடிய பொறுமை உள்ளவர், கடிந்து கொள்பவர் அல்ல. என்னம்மா இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, புள்ள இப்படி ஆமா என்ன பண்றது, எல்லாம் சரியாயிடும். எப்படி சரியாயிடும்? ஒரு குழந்தைய பெற்றுட்டா எல்லாம் சரியாயிடும், எல்லாம் பேசிடுவாங்க, எல்லாம் வருவாங்க, வீட்டுக்கு போவாங்க. எல்லாம் மனிதர்கள் கூட காலம் தாழ்த்தம் செய்யலாம், ஆனால் கடவுள் தாமதிப்பதில்லை. கடவுள் நம் அடுத்தது 10வது இறைவசனம் படிங்க, ரொம்ப முக்கியமா. அவர் நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவது இல்லை, நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதே இல்லை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், இயேசுவுக்கே புகழ். கடவுள் நாம் செய்யற ஒவ்வொரு குற்றங்களுக்கும், நாம பண்ற அட்டூழியங்களுக்கும், நாம பண்ற தில்லு முள்ளுங்களுக்கும் ஏத்த மாதிரி கடவுள் நம்மளை நடத்துறாருன்னா யாருன்னா இங்க நிப்போமா? அவன் நம்மளை தண்டிக்கணும்னு நினைச்சா நம்ம இப்படி இருக்க முடியுமா? ஆண்டவர் ஒருபோது நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவதில்லை, நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதில்லை. கண்ணை புடங்கனையா? நானும் கண்ணை புடங்குறேன் வா பாவ செய்யத்துல. கடவுள் அப்படிப்பட்டவரா? இல்லையே. உட்காந்துங்கிற சாமியார் தடியா எடுத்து வச்சுங்கிறாங்க, ஒரு உருளைக்கட்டை எடுத்து வச்சுன்னு, என்ன பாவம் பண்ண சாமி, இவ்வளோ 5 பாவமா போடு, 5 அடி டொமால் டிமில் தான். ஏன்னா பாவம் செய்யும் போவோம், இல்ல பாவம் செய்யும் அது மாதிரியா நடக்குது? இல்லையே. கடவுள் நம்மை இரக்கத்தோடு ஏற்றுக்கொள்கிறார், நம்மை குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவதே இல்லை, நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதே இல்லை. ஆனா இன்னும் மிஞ்சி மிஞ்சி போனா கடவுளுக்கு நமக்கு பரிகாரம் செய்ய போறார். ஏன்னா ஒரு 4 அருந்த முறையை சொல்லுவோமா? மனசார கடவுளுடைய இரக்கத்தை வேண்டி ஒரு 4 அருந்த முறையை சொல்லு, ஒரு 10 சொல்லு, ஒரு 2 சொல்லு, ஒரு 3 சொல்லு. அதான் நம்மளுக்கு பரிகாரம் சொல்றாங்க. என்ன அப்படிப்பட்ட பரிகாரம்? நமக்கு காலை வெட்டி கையை வச்சு முறிக்கிற மாதிரியா கடவுள் நம்மளுக்கு சொல்றாரு? இல்லை. திருப்பாடல் 130 3வது இறைவசனம் படிங்க. திருப்பாடல் 130:3. ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? யார்தான் திருமுன் நிலைத்து நிற்க முடியும்? கேக்குறாரு பாருங்க. யார் நிற்க முடியும்? நம்ம பிறந்ததுல இருந்து இவ்வளோ வரைக்கும் செஞ்ச பாவத்தை கடவுள் எழுதி 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 அடிஷனல் நோட்டு வாங்கி வாங்கி வாங்கி, அடா பாவி, நீ பாவம் பண்ணதை விட உனக்காக நோட்டு வாங்கி தானே அதிகம் செலவாச்சு.
எழுதி 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 அவர் வச்சிருந்தார்னா யார் அவர் திருமுனையில் நிற்க முடியும்? போய் தைரியமா போய் நிற்க முடியுமா? தைரியமா நிற்க முடியுமா? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஆண்டவர் எனக்கு மோட்சம் கொடுக்கணும்னு சொல்றா. எப்படி? செய்யறதெல்லாம் நரகத்தினுடைய செயல்பாடு. ஆனா செத்த உடனே நம்மளுக்கு மோட்சம்னா எப்படிப்பா இது நடக்கும்? ஏன்னா லாஜிக் இருக்குதா? நியாயம் எங்கன்னா இருக்குதா? ஆனா கடவுள் பாருங்க, கடவுள் நம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியுமா? அவர் முன்னாடி கூனி குறுகிதான் மன்னிப்போம், வெட்கப்படுவோம், அவமானப்படுவோம். ஆனாலும் கடவுள் பாருங்க. அடுத்த இறைவசனம் 4வது இறைவசனம் படிங்க. தொடர்ந்து. ஆண்டவரோ மன்னிப்பு அளிப்பவர். அடுத்து மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்பர். அதுதான் இறைவன் நமக்கு செய்கிற செயல். ஆண்டவரிடம் திரும்பி வந்தால் இதுதான் நமக்கு நடக்கும். இறைவாக்கின நெகேமியா புத்தகம் எடுங்க. இறைவாக்கின நெகேமியா இது மாதிரி புத்தகம்லாம் சொன்னா அது உள்ள இருக்குது, எங்க போய் தேடுறது? அப்படியே விட்டுடலாம். மத்தேயு லூக்கான்னு சொன்னா மட்டும் தேடலாம் அப்படின்றது. இறைவாக்கின நெகேமியா எடுங்க. நெகேமியா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது இறைவசனம் படிங்க. நெகேமியா புத்தகம் 1:9. இருப்பினும் நீங்கள் என்னிடம் திரும்பி வந்து என் கட்டளைகளை பின்பற்றி நடப்பீர்களாகில் நீங்கள் உலகின் கடல் எல்லைக்கு ஒதுக்கி தள்ளப்பட்டிருப்பினும் அங்கிருந்து உங்களை ஒன்று சேர்ந்து என் பெயர் விளங்கும் பொருட்டு நான் தேர்ந்து கொண்ட இடத்திற்கு உங்களை கொண்டு செல்வேன். பையன் நல்லா படிக்கிறான், இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா படிக்கணும். இதுல இந்தி வேற, அவன் முட்டின் மோதினுங்கிறான். அரசியல்வாதிகள்லாம் சண்டை போடாத குறைதான், அவன் காலை வாங்கறதுக்கு எல்லாம் ரெடியாகிறான். இந்த தமிழே ஒன்று தட்டுப்பாட்டில் இருக்குது, பொழந்துருவோம் அவனை. ஒழுங்காக படிக்கணும் தமிழை முதல்ல. சரியா படிக்கிறீங்க, நல்லா எழுத்து கூட்டி இன்னும் சரளமாக படிக்கிறதுக்கு நல்லா பயிற்சி பெறணும். சரியா? ரைட். எங்களுக்கு கூட செமினரியில் இங்கிலீஷ் நல்லா படிக்கிறதுக்கு எந்த புக்கும் தரமாட்டாங்க, ஒரு புக்கு தான், பைபிள் தான். பைபிள் எடுத்து பாருங்க, தமிழ் வார்த்தையாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் வார்த்தையாக இருந்தாலும் சரி, கரெக்டான இலக்கணத்தோடு எழுதியிருப்பாங்க. அதனால என்ன பண்ணு தம்பி, எல்லாருமே நீங்கள்லாம் அவன் பச்சைதாலே தெரிஞ்சு, உங்களை படிக்கூட்டா தெரியும் என்னான்னு. நீ அவனை எட்டி பார்க்குற, தமிழை எல்லாம் நல்லா எழுத்து கூட்டி நல்லா சரளமாக படிக்கணும். இப்படி இருந்தீங்கன்னா நீங்களாம் ஹிந்தி தான் படிக்கணும் தம்பி. அப்புறமா அப்படிதான் இருக்கான். சிரிக்கிறான் பாரு, என்ன பார்த்து சிரிக்கிறான். இந்த ஹிந்தியே சிரிக்கிறேன்னா ஒழுங்கான ஹிந்தி பேச அவ்வளோதான் போல. நீ தமிழ் நல்லா படிங்க, இல்லைன்னா ஒருத்தன் உள்ளே வரதான் செய்வான். மோடி மாதிரி உங்களை வந்து நல்லா தலையில் நங்குன்னு கொத்துவான். எல்லாம் மாறி போயிடும். அப்புறமா எல்லாருமே வீட்டை காலி பண்ணிட்டு வட இந்தியாக்காரன் தான் உட்கார வச்சு வேடிக்கை பார்த்துன்னு இருக்கணும். நம்மெல்லாம் என்ன பண்ணுவோம்? டாஸ்மாகில் இருப்போம், கஞ்சா போட்டுன்னு இருப்பான், போதைப் பொருள் சுன்னு இருப்பான், ஏரி வேலையில் உட்காந்து நல்லா மேக்கப் போட்டுன்னு ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துன்னு இருப்போம். அவன் நாட்டை ஆளுந்து வாய்ச்சி எல்லாத்தையும் வயசு போயிட்டுன்னு போயினே இருப்பான். நிறைய மாற வேண்டியது இருக்குது. அதை எடுத்து அது இன்னொரு 2 நாள் 3 நாள் கூட வச்சுன்னு போகலாம். அதை பற்றி பேசணும். ரைட். என்ன இன்னைக்கு நெகேமியா இறைவாக்கின அழகா சொல்றார், நீங்கள் என்னிடம் திரும்பி வந்தால் எந்த இடத்துக்கு கொண்டு போய் செல்வேன்? உங்களை தேர்ந்து கொண்ட இடத்திற்கு நான் கொண்டு போய் சேர்ப்பேன். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. நீங்க எங்க போய் சேரணுமோ அங்க போய் கண்டிப்பா உங்களை சேர்த்துருவேன் கடவுள் சொல்றார். நீங்க என்னன்னு திரும்பி வந்தா போதும், நீ எங்க போய் சேரணுமோ அங்க போய் சேர்த்துருவேன். நீ அங்கங்க நடுவில் வேற எங்கன்னா ட்ராக் மாறி இருக்கலாம், ஆனா எங்க போய் சேரணுமோ அங்க போய் கண்டிப்பா சேர்த்துருவேன். நமக்கு எங்க தாய் நாடு? பிலிப்பியர் 3:20 என்ன சொல்லுது? விண்ணகமே தாய் நாடு. கண்டிப்பா அங்க போய் சேர்த்துருவேன். ஒசேயா இறைவாக்கினர் 6ஆம் அதிகாரம் 1வது இறைவசனம் படிங்க. ஒசேயா 1:6. ஒசேயா 1:6 படிங்க. ஒசேயா 1:6. கோமேர் மறுபடியும்
6:1 ஓசையா 6:1 வாருங்கள் வாருங்கள் ஆண்டவருடன் நாம் திரும்ப தயவு செஞ்சு வாருங்க. ஒவ்வொரு பூசையிலுமே சாமியார் இதுதான் சொல்லி அனுப்புறாரு. எல்லாரையும் என்ன சொல்லி அனுப்புறாரு? சென்று வாருங்கள் என்ற. எத்தனை பேர் திரும்பி வரோம்? அதோட ஞாயிற்றுக்கிழமை வரத்து, அதோட கிறிஸ்துமஸுக்கு வரத்து, அதோட திருவிழாவுக்கு வரத்து, அதோட விபூதி புதனுக்கு வரத்து, அதோட பெரிய வெள்ளிக்கு வரத்து. சென்று திரும்பி பெரிய வெள்ளிக்கு மட்டும் வாருங்கள், திருப்பலி நிறைவேற்றினா சொல்றார் சாமியார். தினமும் சொல்றார் சாமியார், சென்று வாருங்கள். எங்க வாரம்? எங்க வாரம்? வரவங்க மட்டும்தான் வந்துனுங்கிறாங்க. எல்லா ஊர்லயும் இந்த கேஸ் தான். இப்போ பாவம் சாமி, பங்குல மட்டும் உட்காரத்துக்கு பெஞ்சு போட மாட்டீங்க. எல்லா ஊர்லயும் எங்கெங்கெல்லாம் பெஞ்செல்லாம் போட்டுக்கிறாங்க தெரியுமா? சண்டை போடுவாங்க வந்து. எப்படி தரையில் உட்காரதெல்லாம் சாமியார் அங்க இங்க கடம்பட்டு பிச்சை எடுத்து அவங்களாண்டு இவங்களாண்டு கேட்டு ஸ்பான்சர் வாங்கி சில பேர் நல்ல உள்ளங்கள் முன் வந்து எல்லாம் செஞ்சு கொடுத்து எல்லா ஊர்லயும் இப்பெல்லாம் பெஞ்சு தான், பியூஸ் தான். அப்படி போட்டு யாரும் வரத்தில்லை. முதல்ல அதில் கேட்குறவனே வரமாட்டான். என்ன சாமி பெஞ்செல்லாம் போட மாட்டேன், எங்கள் ஊரில் வந்து எதுவுமே செய்ய மாட்டேன், சரின்னு கஷ்டப்பட்டு சாமியார் போட்டுருவார் பெஞ்சு. வரவே மாட்டான், வெளியே உட்காந்து பேசுவான், எல்லா சண்டையும் போடுவான். இந்த கோயிலுக்கு உள்ள மட்டும் வரமாட்டான். இறைவார்த்தை, முதல் இறைவார்த்தையை சொல்லுது ஓசையா 6:1 வாருங்கள். அடுத்த வார்த்தை, ஆண்டவரிடம் நாம் திரும்பி செல்வோம். நம்மை காயப்படுத்தியவர் அவரே, அவரே நம்மை குணமாக்குவார். Praise the Lord. Praise the Lord. அதுக்கு அடுத்த வசனம் கவனிங்க. அடுத்து, நம்மை அடித்து நொறுக்கியவரும் அவரே, அவரே நம் காயங்களை கட்டுவார். இயேசுவுக்கே புகழ். இயேசு இன்னும் டிஸ்பென்சரியா வச்சிருந்தார், மருத்துவமனையா வச்சிருந்தார். எப்படிப்பட்ட உண்மைதான், இயேசு மருத்துவமனை வச்சிருந்தவர் தான். இயேசு நம்மளுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு மருந்தகத்தை வச்சுங்கிறார், ஆரோக்கியமான ஒரு ஹாஸ்பிட்டல். அதான் சொல்றார், மருத்துவர் யாருக்கு தேவை? நோய் அற்றவனுக்கல்ல, நோய் உற்றவனுக்கு தான் மருத்துவர் தேவை. என்ன பண்றார் இயேசு? என்ன பண்றார் கடவுள்? தூய ஆவியார் என்ன பண்றார்? இன்னைக்கு அழகா சொல்லுது பாருங்க, என்னிடம் வாருங்கள், ஆண்டவரிடம் நாம் திரும்பி போவோம், நம்மை காயப்படுத்தியவர் அவரே. அவர்தான் நம்மளை காயப்படுத்தி இருக்கிறார். ஆனாலும் என்ன பண்ணுவாரு? அவரே நம்மை மருந்திடுவார். Praise the Lord. Praise the Lord. வீட்டுக்கு வராம, கோயிலுக்கு வராம, அப்பா அம்மா பேச்சை கேட்காம, சொல்றதை செய்யாம, சம்பாதிக்கத்தை வீட்டுல கொடுக்காம, தேவையில்லாதெல்லாம் பேச்சு, கெட்ட பழக்கங்களா கத்துக்கின்னு எல்லாத்தையும் பண்ணி அடி உதப்பட்டு கை கால உடஞ்சி அப்ப உட்காருவான். என்னடா கடவுள் என்ன இப்படி பண்ணிட்டாரே? ஆனா அதே கடவுள் மீண்டும் சொல்றார், காயப்படுத்தியவரும் அவரே. அடுத்த லைன், நம்முடைய அவரே நம்மை குணமாக்குவார். அவரே நம் காயங்களுக்கு மருந்திட்டு குணமாக்குவார். அதுதான் ஆண்டவர் இன்னைக்கு செய்யறது எல்லாருக்குமே. வண்டி அங்க ஃபால்ட் ஆகி நிக்குதுன்னா போய் மெக்கானிக் ஷாப்ல விடணும். வச்சுனே இருந்தா ஒரு நாள் வரும், வண்டியில சத்தம் வந்துனே திடீர்னு ஒரு சத்தம், பரவாயில்ல விட்டுரு, அப்படியே ஓட்டம். என்னடா இன்னும் கொஞ்சம் ஏதோ கழுற மாதிரி சத்தம் வருது, என்ன வந்து வண்டி அடிக்கடி நிக்குது, ஓடுற வரைக்கும் ஓட்டம். ஒரு நாள் ஓடும், முன்னாடி சக்கரம் ஓடும், கழுண்டுக்குன்னு ஓடும், முன்னாடி சக்கரம் கழுண்டுக்குன்னு ஓடும், வாரி உழுந்து கீழ்ந்து கையும் காலையும் இழுப்பின்னு உடச்சிக்கின்னு கிச்சுன்னு. அன்னைக்கு சத்தம் போட்டுச்சு வண்டி, அன்னைக்கே எடுத்து போய் மெக்கானிக் ஷாப்ல விட்டுருந்தா இன்னைக்கு இந்த சக்கரம் கழுண்டு ஓடுருக்குமா? கையும் கிளப்பின்னு உழுந்துருப்பியா? இன்னைக்கு கடவுள் அதுதான் சொல்றாரு. பாவங்கள் அதிகமாக செய்கிற பொழுது ஏதோ ஒரு காலத்தில் ஆண்டவர் நமக்கு இந்த தவக்காலத்தில் ஒரு வார்னிங் கொடுத்து, எச்சரிக்கை கொடுத்து, இந்த கடவுள் இந்த வார்த்தையை சொல்லி இன்னைக்கு போக சொல்றாருன்னா, இன்னைக்கு கேட்டு நீ 10 பாவம் இருக்கும் போதே போய் பாவ செஞ்சு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா நல்லா இருப்போம். வண்டி கணக்கில் வச்சுக்கின்னு நம்மளும் நவுந்துவும் முடியாம போக முடியாம தூக்கி 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 சுமந்துக்குனே கிடக்கிறதா, சுமந்தனே இருக்கிறதா? இன்னைக்கு அதுதான் சொல்றார். அடுத்து 1 சாமுவேல்
சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 25வது இறைவசனம் படிங்க. 1 சாமுவேல் 15:25 படிங்க. 1 சாமுவேல் 15:25. தயை கூர்ந்து ஆண்டவரே, தயை கூர்ந்து தயவு செய்து இப்போது என் பாவத்தை மன்னியும், இப்போது என் பாவத்தை மன்னியும், என்னோடு திரும்பி வாரும், நான் ஆண்டவரை பணிந்து தொழுவேன். சாமுவேல் சொல்றார், மக்களுக்கு சொல்றார், தயவு செய்து இப்படி போங்க, ஆண்டவரே நான் உங்கள்கிட்ட தான் திரும்பி வரேன், என்னை உன் கூடவே கூட்டுன்னு போ ஆண்டவரே, என்னை உன் கூடவே கூட்டுட்டு போ. அடுத்து இறைவாக்கின எரேமியா புத்தகம் 3ஆம் அதிகாரம் 12வது இறைவசனம் படிங்க. எரேமியா 3:12. எரேமியா இறைவாக்கின மக்களுக்கு சொல்றார், அதை விட 3:12. எரேமியா 3:12. நீ சென்று வடக்கே திரும்பி, அதுவா இருக்குது, நம்பிக்கையற்ற இஸ்ராயேலே என்னிடம் திரும்பி வா என்கிறார் ஆண்டவர். அடுத்து நான் உன் மீது சினம் கொள்ள மாட்டேன், ஏனெனில் நான் பேரன்பு கொண்டவன். எவ்வளவு அழகா இறைவசன் அழகா சொல்றாரு பாருங்க. நான் உன்கிட்ட கோபம் அடைந்த ஆள் இல்லப்பா, உன் மீது இரக்கம் கட்டுற ஆள் தான், என்கிட்ட திரும்பி வா, டோன்ட் வரி, டோன்ட் ஹெசிடேட், தயக்கப்படாத. அடுத்து அதே எரேமியா 15வது அதிகாரம் 19வது இறைவசனம் படிங்க. 15:19. 15:19 படிங்க. எனவே ஆண்டவர் கூறுவது இதுவே, நீ திரும்பி வந்தால் நான் உன்னை முன்னைய நிலைக்கு கொண்டு வருவேன். அதுதான் இந்த ஊதாரி மைந்தன், இந்த காணாமல் போன மகன் திரும்பி வரும்போது என்ன பண்றார்? தந்தை என்னை மகனாக ஏற்றுக்கொண்டாலும் பரவாயில்ல, ஒரு அடிமையாவது என்னை ஏற்றுக்கொள்ள, அந்த நினைப்புல தான் வரான். ஏன்னா இன்னா மாதிரி உழுன்னு தெரியும், செஞ்ச தப்புலாம் அவருக்கு தெரியும். ஆனால் அவன் மகன் திரும்பி வந்தவர் படம் அவங்க அப்பா என்ன சொல்றார்? நீ என்ன பண்ணாலும் என் மகன் தான்பா, உன்னுடைய முந்தைய நிலைக்கே உன்னை கொண்டு போய் நிறுத்துவேன். பிரைஸ் தி லார்ட். அவனுக்கு ஆடையை கொண்டு வாங்கய்யா, தரமான ஆடையை கொண்டு வாங்கய்யா, ஒரு நல்ல மோதிரம் போடுங்க, நல்ல ஒரு செருப்பு போடுங்கய்யா, அட்ரா ஒரு நல்ல மாட்டை அட்ரா, எல்லாருக்கும் பீஃப் பிரியாணி போடுறா, ஊருக்கும் உலகத்துக்கும் வீட்டுக்கும் எல்லாமே. என் பையன் இன்னைக்கு வந்துக்கிறான், எல்லாம் மாட்டுக்கறி சாப்பிடுங்க போ, எல்லாம் பிரியாணி சாப்பிடு போ, நான் சந்தோஷமா இருக்கிறேன். இறை தந்தை அப்படிப்பட்ட விருந்தை கொண்டாடுகிறார். கொழுத்த கன்றை அடிக்கிறார், எல்லாருக்குமே பரிமாறுறார். என்னடா இப்படி போய் திரும்பி வந்தவன் பாவி, நீ இவனுக்காக இப்படி இல்லை, என்ன இருந்தாலும் அவன் என் மகன், அதே நிலையில் தான் அவனை கொண்டு போய் வைப்பேன், அதே நிலையில் தான் கொண்டு போய் வைப்பேன். யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 10வது இறைவசனம் படிங்க. யோவான் 8:10. யோவான் 8:10 படிங்க. இயேசு நிமிர்ந்து பார்த்து அம்மா அவர்கள் எங்கே? நீர் குற்றவாளி என்று எவரும் தீர்ப்பிடவில்லையோ என்று கேட்டார். அதுக்கு அந்த அம்மா என்ன சொல்றாங்க படிங்க தொடர்ந்து. அவர் இல்லை ஐயா என்று இயேசு அவரிடம், நானும் தீர்ப்பு அளிக்கவில்லை. யாருமே உனக்கு தீர்ப்பிடலையா? நான் சொல்றேன் பா தீர்ப்பு. கல்லு என்ன, உன்னை ஏறி நல்ல கோட்டு அப்படி தீய வச்சு கொளுத்தணும் உன்னை, அப்படியா சொன்னார் இயேசு. நானும் உன்னை தீர்ப்பிடேன், ஆனால் மீண்டும் பாவம் செய்யாத, எழுந்து போ. அதுதான் கடவுள் மிக உயர்ந்த ஒரு இரக்கத்தின் செயல்பாடு. நம்ம தேடி வரவங்களை, மனம் நொந்து வருகிறவர்களை, பாவத்தை செய்து ஒப்புக்கொண்டு வருகிறவர்களை, தவறிழைக்கிறவர்களை, நொந்து வருந்துகிறவர்களை, தண்டனை பெற்றவர்களை நாம் மீண்டும் பெரிய பாதாளத்தில் கொண்டு போய் தள்ளக்கூடாது. இல்ல, நானும் தீர்ப்பிடேன், எழுந்து போ, மனம் மாறி சந்தோஷமா வாழ். பாவம் செய்யறதுன்னு போய் செய்யறோம். சாமியார் போகும்போது என்ன சொல்றார்? உன் பாவங்களையும் நான் மன்னிக்கிறேன், சமாதானமாய் எழுந்து திரும்பி போ. போய் அந்த செவத்துல போய் 4 முட்டிக்கின்னு போங்க அப்படின்னா சொல்றார். இல்ல, நானும் உன்னை மன்னிக்கிறேன்,
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் நானும் உன்னை மன்னிக்கிறேன், எழுந்து சமாதானமாய் போ, இனி பாவம் செய்யாது. அதுதான் திருப்பாடல் 16:31. திருப்பாடல் 16:31 படிங்க. திருப்பாடல் 16:31. திருப்பாடல் இது படிங்க. திருத்தூதர் பணி 16:31. திருத்தூதர் பணி 16:31 படிங்க. படிங்க. ஆண்டவராகிய இயேசுவிடம் செய்வீர்கள். இல்ல எவ்வளோ அழகா சொல்றாரு பாருங்க. நீங்க ஒருத்தர் போய் பாவம் செய்யுங்க, பாவ சங்கீதம் செய்யுங்க, கடவுள் உங்க மூலமா உங்க வீட்டில் இருக்கிறவங்க ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நீ போய் பாவ சங்கீதம் செய்யத்தல உனக்கு மட்டும் மன்னிப்பு இல்லை, ஆசீர்வாதம் உன் குடும்பத்துக்கு. மன்னிப்பு கிடைக்கும், உனக்கு கிடைக்கும். ஆனா ஆசீர்வாதம் உனக்கு மட்டும் இல்லை, அந்த ஆசீர்வாதம் யாருக்கு? உங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே. இவ்வளவு பெரிய சலுகை யாருன்னா தருவாரா? கடவுள் தருவார். எசேக்கியேல், இறைவாக்கினர் எசேக்கியேல் புத்தகம் 33வது அதிகாரம் 11வது இறைவசனம் படிங்க. எசேக்கியேல் 33:11 படிங்க. தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, என் மேல் ஆணை, தீயோர் சாக வேண்டும் என்பது என் விருப்பமே இல்லை. அடுத்து, ஆனால் அத்தீயோர் தம் வழியிலிருந்து திரும்பி வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்கள. யோனா இறைவாக்கினர் நினிவே மாநகருக்கு போறார். இன்னும் 40 நாளில் நினிவே அழியும் அப்படின்னு சொல்றார். சொன்னதை கேட்டு எல்லாம் மனம் மாறுறாங்க. நினிவே மாநகர் மனம் மாற்றத்தை பார்த்து யோனாவுக்கே ஆச்சரியம். என்னடா அது, சொன்ன உடனே எல்லாம் மனம் மாறிட்டான், என்ன ஆக போகுது? ஐயோ 40 நாள், 38 நாள், 39வது நாள் கிட்ட நெருங்கி வருது. 40வது நாள், 39வது நாள் நைட்டை என்ன பண்றார் யோனா? அந்த நகரை விட்டு தூரமாய் ஓடி போய் மலையில் இருந்து நின்று கொண்டு 40வது நாள் அழியத்தை பார்க்கறதுக்காக போய் நிற்கிறார். அந்த மனுஷன் பார்த்தியா, என்ன மாதிரி ஆள், அடுத்தவன் அழிவில் கொஞ்சம் சந்தோஷம், ஏதோ பரவாயில்ல. 40 நாள் இந்த உலகம் ஊர் அழியத்தை போய் பார்க்கலாம், ஏன்னா பக்கத்துல இருந்து நம்மளுக்கும் அழிவு வந்துச்சுன்னா என்ன வருது? போய் மலை உச்சியில் இருந்து பார்க்கிறார். மலை உச்சியிலிருந்து பார்த்து, என்னடா அது இவ்வளோ இதுவாகுது, இன்னைக்கு இப்படி சீக்கிரமா வந்துட்டோம், ஒரே பாலைவனம் மாதிரி இருக்குது, ரொம்ப ஒண்ணுமே இல்லையே, தங்கறதுக்கு கூட ஒண்ணுமே இல்லையே. ஆண்டவர் என்ன பண்றார்? யோனா 39 நாள் நீ நடந்து பிரசங்கம் வச்சு வாய் கிழிய பேசி டயர்டா இருப்ப. ஆண்டவர் இவ்வளோ நான் கஷ்டப்பட்டு எனக்கு கொஞ்சமா உறங்கிறதுக்கு தூங்குறதுக்கு கூட எனக்கு எதுவுமே நிழல் இல்லையே. உடனே கடவுள் என்ன பண்றாரு? யோனாவுக்கு ஒரு சுரை செடியை நைட்டோட நைட்டா முளைக்க வச்சு அவன் தூங்குறதுக்கு ஒரு நிழலை ஏற்படுத்துறார். சுரை செடி நல்லா எழுந்து பெருசா நல்லா பெரிய இலையா வச்சதுன்னே அவருக்கு அப்படியே தூங்குறதுக்கு நிழல் கிடைக்குது. யோனா தூங்கிடுறார். கடவுள் என் மேல இறக்கம் காட்டினாரே, பரவாயில்ல, ஒன்றும் இல்லாத இடத்துல வெயில் பொழந்து இருந்த இடத்துல ஒரு சிறச்செடி எனக்காக வளர செய்து நிழலை கொடுத்து என்னை தூங்க வச்சிட்டாரே, கடவுளுக்கு நன்றின்னு தூங்குறாரு. ஏஞ்சி வெடிகாலத்தில் பார்த்தா 40வது நாள் ஏஞ்சி ஊரை பார்க்கலாம், அழியத்து பார்க்கலான்னு பார்த்தா ஏஞ்சி முதல்ல பாரு அந்த சொரச்செடி அப்படியே காஞ்சி கருவாடா நிக்குது. இந்த பக்கம் திரும்பி பார்க்கிறார், அந்த ஊர்ல எதுவுமே நடக்கல. என்னடா கடவுள் 40வது நாள் அழிக்கிறேன்னு சொன்னாரு, யாருமே சாவலையே, எங்கேயுமே கந்தக நெருப்பு பொழியிலையே, மழை வரலையே, வெள்ளம் வரலையே, பூமி நடுக்கம் ஆகலையே, நிலநடுக்கம் ஆகலையே, எதுவுமே ஆகலையே, என்னடா இது எல்லாம் வித்தியாசமாகுது. யாங்கிட்ட இருந்த சொரச்செடி காஞ்சி போச்சு, அவங்களாம் நல்லா இருக்கிறான், இப்ப எல்லாருமே யாருமே சாவல. அப்ப யோனா வந்து கடவுள்னு சொல்ற, என்ன ஆண்டவரே 40 நாள் என்ன பாடா படுத்தின, அந்த மக்களுக்கு எல்லாம் போய் பிரசங்க வைக்க சொன்ன, எல்லாத்தையும் எடுத்து சொன்ன, ஆனா கடைசியில உன் வாழை காமிச்சிட்டு பத்தியா நீ என்ன மாதிரி ஆள்னு, நீ எல்லாரும் இப்படி பண்ணிட்டு ஆண்டவர், ஏன் ஆண்டவர் அவங்களை அழிக்கல? அப்போ யோனா இறைவாக்கின நல்லா ஒரு நெத்தி அடிக்கிற மாதிரி ஒரு பாடம் சொல்றாரு கடவுள். என்ன சொல்றாரு? யோனா, உன் பக்கத்துல இந்த சுரை செடி நீயா தண்ணி ஊத்தன, நீயா வளர வச்ச,
இல்ல ஆண்டவரே, நான் எதிர்பார்த்தேன் எதனா ஒரு நிழல் கிடைக்குமான்னு, ஆனா நான் வளர வச்சேன் பாத்தியா? ஆமாண்டவரே, பெருசா வளர்ந்துச்சு, நிழல் கொடுத்துட்டு, ஆனா அதையே காய வச்சிட்டி ஆண்டவரே. அட பாவி, சாதாரண சொரச்செடி இன்னைக்கு வளர்ந்து நேத்து நைட்டு வளர்ந்து இன்னைக்கு காலையில கருகி போன அந்த சொரச்செடி மேல உனக்கு இவ்வளவு பாசம் வருதே. நான் படைத்த மக்களை நானே அழிப்பதற்கு என் மனசு அவ்வளோ கல்லாகுமாடா? என் மனசு அவ்வளோ கல்லாகுமா? அதுதான் எசேக்கியேல் 33 அழகாய் சொல்லுகிறது. தீயவர்கள் சாக வேண்டும் என்பது கடவுள் விருப்பம் அல்ல, மாறாக அவர்கள் வழிகளிலிருந்து அவர்கள் மனம் திரும்பி ஆண்டவரிடம் திரும்பி சென்றால் அவர்கள் நலமாக இன்னும் வாழ்வார்கள், நலமாக வாழ்வார். என்னடா இந்த பாவி இவன் நல்லாதாங்கிறான், இவன் பாவம் செய்ய பண்ண மாட்டான், கோயிலுக்கு வர மாட்டான், எதுவும் செய்ய மாட்டான், ஜெபம் பண்ண மாட்டான், பூசைக்கு வர மாட்டான், ஆனா அவன் நல்ல ஓகோன்னு வளர்றானே, ஓகோன்னு வளர்றானே. கடவுள் சொல்ற வாழ்க்கை நலமான வாழ்க்கை அது இல்லை. அவங்ககிட்ட போய் பாருங்க, பயந்து பயந்து தூங்குவான், கத்திய பக்கத்துல வச்சுனே தூங்குவான், எப்படா வந்து போலீஸ் பிடிக்குன்னு பார்ப்பான், எப்படா அவன் நாம செஞ்ச தப்பி அவனை பார்த்துருவான்னு நினைப்பான். அதுல நல்லமான வாழ்வு, இந்த வெல் பீயிங், கடவுள் கொடுக்கிற நல்ல வாழ்க்கை எது? சந்தோஷமான மன நிம்மதியோடு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு வாழ்வதுதான் நல்ல வாழ்க்கை. ஆண்டவர் அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். பிரியமானவர்களே, இந்த தவக்காலம் நம்மை கடவுளுடைய இயல்பை எந்த அளவுக்கு நம்மை சொல்ல வைக்கிறது பாருங்க. நாம் கடவுளுக்கு முன்னாடி தாழ்ச்சியோடு கூனி குறுகி எவ்வளவுக்கு எவ்வளவு அடிபணிகிறோமோ, கடவுள் நம்மை எட்டி உதைக்கிற கடவுள் அல்ல, நம்மை காலால் மிதிக்கிற கடவுள் அல்ல, நம்மை அசிங்கப்படுத்துகிற கடவுள் அல்ல, நம்மை வெட்கப்படுத்துகிற கடவுள் அல்ல, நமக்கு தண்டனை கொடுக்கிற கடவுள் அல்ல, நம்மை மன்னிக்காத கடவுள் அல்ல. மாறாக நம்மை ஏற்றுக்கொண்டு நமக்கு மன்னிப்பு தந்து நம்முடைய பாவங்களை எல்லாம் பனியை போல உருகச் செய்து, சூரியன் உதித்த உடனேயே பனிகள் போவதை போல நாம் சொல்லிய உடனேயே மன்னிப்பை தருகிற கடவுள் தான் நம் மத்தியிலே வீற்றிருக்கிற நற்கருணை ஆண்டவர். எழுந்து நிற்போம், ஆண்டவரை நோக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் நினைத்து. மார்க் நற்செய்தியில இந்த பாடலை பாடுகிற பொழுது எல்லாருடைய இரக்கத்திற்காக நாம் ஜெபிப்போம். நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள், கணவன், மனைவி, பெற்றோர், முதியவர்கள், பெரியவர்கள், நாம் பணி செய்கிற இடங்கள், பணி செய்கிறோடு கூட பணி செய்கிறவர்கள், நம்முடைய மாணவர்கள், நம்முடைய பிள்ளைகள், நம்மோடு பணி செய்கிற சக நண்பர்கள், அலுவலக பணியாளர்கள், நம் உறவினர்கள், நம்முடைய சொந்த பந்தங்கள், நம்முடைய சகோதர சகோதரிகள், நம்முடைய பங்கில் இருக்கிற எல்லா மக்கள் எல்லோரையும் இணைந்து ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இயேசுவே, தாவீதின் மகனே, என்மேல் இறங்கும் ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்தை என்மேல் பொழியும் என்று கண்களை மூடியவாறு ஆண்டவரை நோக்கி ஜெபத்தோடு கலந்த இந்த பாடலை நாம் பாடி ஜெபிப்போம். தாவீதின் மகனே இறங்கும், தயவாய் என் மீது இறங்கும். பாடுவோம். தாவீதின் மகனே இறங்கும், தயவாய் என் மீது இறங்கும். தாவீதின் மகனே இறங்கும், தயவாய் என் மீது இறங்கும். பாடுவோம். தாவீதின் மகனே இறங்கும், தயவாய் என் மீது இறங்கும். ஒரு வார்த்தை சொல்லும் ஐயா, உன் பிள்ளை நான் குணமாகுவேன். ஒரு வார்த்தை சொல்லும் ஐயா, உன் பிள்ளை நான் குணமாகுவேன். தகுதியில்லாதவன் ஐயா, தந்தையை மனமிரங்கும். தகுதியில்லாதவன் ஐயா, தந்தையை மனமிரங்கும். கரங்களை உயர்த்தி தாவீதின் மகனே, தாவீதின் மகனே இறங்கும்,
தயவாயின் மீது இறங்கும். மீண்டுமா எல்லோருமா? தாவீதின் மகனே இறங்கும், தயவாயின் மீது இறங்கும். அந்த ஊதாரி மகனை போல கடவுளுக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், என் பெற்றோருக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், என் தந்தை தாய்க்கு எதிராக, என் பிள்ளைகளுக்கு எதிராக, என் பங்கு தந்தைக்கு எதிராக, அருள் கண்ணியர்களுக்கு எதிராக, பங்கிலுள்ள பொறுப்பாளர்களுக்கு எதிராக, குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு எதிராக, என் சகோதர சகோதரிகளுக்கு எதிராக, என்னோடு பணி செய்கிறவர்களுக்கு எதிராக, எனக்கு பொறுப்பில் இருக்கிறவர்களுக்கு எதிராக, என் ஆசிரியர்களுக்கு எதிராக, மறை மாவட்டத்திற்கு எதிராக, பங்குக்கு எதிராக, ஆண்டவரே இவர்களுக்கு எதிராக நான் பாவம் செய்திருக்கிறேன், என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி இந்த ஊதாரி மைந்தனை போல நாமும் ஆண்டவரை பாடி செல்வோம். கடவுளுக்கு எதிராகவும் கண்முன் இருப்போர்க்கு எதிராகவும், கடவுளுக்கு எதிராகவும் கண்முன் இருப்போர்க்கு எதிராகவும் பாவங்கள் செய்தேன் இறைவா, பரிவோடு ஏற்றுக்கொள்ளும். நான் பாவங்கள் செய்தேன் இறைவா, பரிவோடு ஏற்றுக்கொள்ளும். கரங்களை உயர்த்தி தாவீதின் மகனே, தாவீதின் மகனே இறங்கும், தயவாயின் மீது இறங்கும். இனிமாய் தாவீதின் மகனே இறங்கும், தயவாயின் மீது இறங்கும். மகதலா மரியாள் ஆண்டவரிடம் சென்று இயேசுவின் காலடியை பிடித்துக் கொண்டு நறுமண தைலம் பூசி தன் கண்ணீரால் இயேசுவின் பாதங்களை கழுவி, ஆண்டவரே என் பாவங்களை நினைத்து நான் கண்ணீர் வடிக்கிறேன் சுவாமி, என் கண்ணீரால் உன் பாதத்தை கழுவுகிறேன், பரிகாரமாய் அதை ஏற்றுக்கொள்ளும். கண்ணீரோடு வேண்டுகிறவர்களை ஆண்டவர் இப்பொழுது வெறுத்து ஒதுக்குவதில்லை. ஆண்டவர் அந்த நேரத்தில் அங்கிருக்கிற எல்லாரையும் பார்த்து சொல்லுகிறார், இதோ பார், கண்ணீரால் என் பாதங்களை நினைத்து நறுமணம் தைலம் பூசி ஜெபிக்கிறாள். நான் சொல்லுகிறேன், இவள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. உண்மைதான். ஆண்டவர் நம் கண்ணீரோடு ஜெபிக்கிற பொழுது, மனம் வருந்தி ஜெபிக்கிற பொழுது, ஆண்டவர் நொறுங்கிய குற்றம் உணர்ந்த உள்ளத்தை வெறுத்து ஒதுக்குவதே இல்லை. மனிதர்கள் நம்முடைய மனம் வருத்துதலை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், எவ்வளவு தண்டனைகள் ஒன்றாலும் கொடுக்கலாம், நம்மை வாழ விடாமல் செய்யலாம். ஆனால் கடவுள் அப்படி அல்ல. நாம் ஒரு சொட்டு கண்ணீரை கொடுத்தாலே போதும், ஆண்டவர் பல மடங்கு பல வாழ்நாட்கள் நம்மை ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். ஆண்டவரை நோக்கி கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும் என்றால் கண்ணீர் விட்டு ஜெபிப்போம். அவ்வளவு பாவங்கள், தவறுகள், அட்டுழியங்கள் நாம் செய்திருந்தால், இல்லை உலகத்தார் செய்கிறார்கள் என்றால், அடுத்த மக்கள் செய்கிறார்கள் என்றால், அவர்களுக்காக நாம் கண்ணீர் விட்டு ஜெபிப்போம். ஆண்டவர் கண்ணீரோடு ஜெபிக்கிறவருடைய பாவங்களை உண்மையிலேயே கழுவி போக்குகிறார். அந்த நினைப்பிலே, அந்த எண்ணத்திலே ஆண்டவரை நோக்கி பாடுவோம். கண்ணீரால் கழுவுகிறேன், தூய தண்ணீரால் கழுவிவிடும். கண்ணீரால் கழுவுகிறேன், தூய கண்ணீரால் கழுவிவிடும். இனி பாவங்கள் செய்யாதபடியே பரிசுத்தமாய் எம்மை நடத்தும். இனி பாவங்கள் செய்யாதபடியே பரிசுத்தமாய் எம்மை நடத்தும். தாவீதின் மகனே இறங்கும், தயவாய் என் மீது இறங்கும். மீண்டுமாய் தாவீதின் மகனே இறங்கும், தயவாய் என் மீது இறங்கும். மீண்டுமாய் தாவீதின் மகனே இறங்கும், தயவாய் என் மீது
அமர்வோம். கடைசி கருத்து, ஆண்டவரை தேடி சென்றால் ஆண்டவர் என்ன பண்றார்? நமக்காக இறங்கி வருகிற கடவுளாய் இருக்கிறார் என்பதை நாம் தியானித்தோம். கடைசி சிந்தனையை, தவக்காலத்தில் என்னை பற்றி நான் உணர்கிறேன், இந்த கடவுளை பற்றி நான் உணர்கிறேன். நான் என் பாவம், என்னுடைய குற்றம், என்னுடைய பலவீனம், என்னுடைய தாறுமான வாழ்வு, நான் தடுமாறுகிற வாழ்வு, எல்லாவற்றையும் நான் நினைத்தேன். அந்த நினைப்போடு இந்த கடவுளை நோக்கி சென்றேன். கடவுள் அவர் இயல்பிலே என்னை மன்னித்துக் கொண்டார், மன்னிக்கிறார், ஏற்றுக்கொள்கிறார், அரவணைக்கிறார், கட்டி தழுவுகிறார். யாருடைய பாவங்களை மன்னிக்கிறாரோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். யாருடைய குற்றங்களை மன்னியாது விடுவாரோ அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்காமல் விடப்படும். தான் இறைவன் சொல்லுகிறவாது. யோவான் எழுதி முதல் திருமுகம் 1:9 சொல்லுகிறது, நம் பாவங்களை ஒப்புக்கொள்வோம் என்றால் கடவுள் நம் பாவங்களை மன்னித்து குற்றங்கள் அனைத்திலிருந்தும் நம்மை தூய்மைப்படுத்தி விட்டார். திருப்பாடல் 32:5 சொல்லுகிறது, என் பாவத்தை உம்மிடம் அறிக்கையிட்டேன், என் தீச்செயலை நான் மறைத்ததே இல்லை. ஆண்டவரிடம் என் குற்றங்களை ஒப்புக்கொண்டேன், ஆண்டவரோ என் நெறிக்கேட்டத்தையும் பாவத்தையும் போக்கினார். 32:3 அழகாய் சொல்லுகிறது, என் பாவத்தை அறிக்கையிடாதவரை நான் முழுவதும் கதறி அழுததால் என் எலும்புகள் கழன்று போயின. அவ்வளோ டயர்ட் ஆயிட்டேன், பாவத்தை வச்சு சுமந்து. நீதிமொழியில் 28:13 சொல்லுகிறது, தம் குற்றப்பழிகளை மூடி மறைப்பவரின் வாழ்க்கை வளம் பெறாது, அவற்றை ஒப்புக்கொண்டு விட்டு விடுகிறவர் கடவுளின் இரக்கத்தை பெற்றுக் கொள்கிறார். அதே திருப்பாடல் 32வது திருப்பாடல் 1வது இறைவசனம் படிங்க. எவரது பாவம் மன்னிக்கப்பட்டதோ, எவரது பாவம் மறைக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர். Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. நாம் சென்று போய் பாவ அறிக்கை விட்டு திரும்புகிற பொழுது கடவுள் நமக்கு சொல்றது அதுதான், எவருடைய பாவம் மன்னிக்கப்பட்டதோ அவர்கள் பேறு பெற்றவர்கள். மனுஷன் நம்மளை மன்னிக்கிறான், மன்னிக்காம விட்டுறான், நம்ம வாழறதுக்கு வழி விடுறான், வழி விடல, நம்முடைய கஷ்டம்லாம் முடியல. ரெண்டாவது விஷயம், கடவுளிடம் நம் பாவத்தை அறிக்கையிட்டோம், அவர் என்னை ஏற்றுக்கொண்டார், நான் பேறு பெற்றவனானே. அந்த மகிழ்ச்சி நமக்கு கிடைச்சா போதும். 32:2 இரண்டாவது இறைவசனம் படிங்க. ஆண்டவர் எந்த மனிதனின் தீச்செயலை எண்ணவில்லையோ, எவரது மனதில் வஞ்சகம் இல்லையோ அவர் பேறு பெற்றவர். அவ்வளவுதான். நான் உங்களுக்கு எதிராக பாவம் செஞ்ச ஆண்டவரிடம் போய் சொன்னேன், ஆண்டவர் என்னை ஏத்துக்கினார், என் மனசுலயும் வஞ்சகம் இல்லையா, அட போயா, இனிமேல் என் மனசுல என்ன பாரம் இருக்குது, போ, நான் இப்ப பாரம் குறைஞ்சவனா இருக்கிறேன், அது போதும் எனக்கு. ஆனால் அடுத்து 3வது நிலைதான் பிறர் அன்பு நிலை, பிறர் நிலை. என்னுடைய நிலையை பார்த்துக்கிறேன், கடவுளுடைய நிலையை நான் தெரிந்து கொண்டேன். 3வது நிலை ஒன்று உண்டு, பிறர் நிலையை அறிதல். என்ன அந்த பிறர் நிலை? இந்த தவக்காலத்தில் 3 விஷயம் திருச்சபை ஆழமா நினைவு சொல்லுது. என்ன அந்த 3 விஷயம்? என்ன சொல்லுங்க? ஜெபம், தவம், தர்மம். வெரி குட், சூப்பரா சொன்னீங்க. இந்த 3த்தையும் யார் யார் ஆரம்பிச்சிருக்கிறீங்க? அங்கதான் இடிக்குது. ஜெபத்தை ஆரம்பிச்சிருக்கிறோமா? ஆரம்பிச்சிருக்கோம். எப்போ? வெள்ளிக்கிழமை சிலுவை பாதிக்கு வருமே சாமி, அப்புறம் என்ன? இல்ல, அது இல்லை. கடவுளை விரும்புகிற ஜெபம் அது இல்லை. அதையும் தாண்டி இன்னொன்னு, அதுதான் பிறர் நிலை உணர்தல். என் நிலை உணர்ந்தேன், இறை நிலை உணர்ந்தேன், அடுத்து பிறர் நிலை உணரணும். என்ன?
எப்படிப்பட்ட ஜெபம்? அதுதான் கடவுள் சொல்றாரு இல்லையா? ஜெபிக்கிறது எல்லாம் ஜெபம் இல்லை. தவக்காலத்துல எப்படிப்பட்ட ஜெபம் ஜெபிக்கணும்? உன் பகைவனையும் பண்ணி மன்னிக்கிற மாதிரி ஜெபம் பண்ணணும். உன் சபிக்கிறவருக்கும் நீ ஜெபம் பண்ணு. உன் வாழ்க்கையில் தடையாய் இருக்கிறவனுக்கும் ஜெபம் பண்ணு. உன்னை மன்னிக்காதவனுக்கும் ஜெபம் பண்ணு. உன்னை ஏற்றுக்கொள்ளாதவனுக்கும் ஜெபம் பண்ணு. அதுதான் இந்த தவக்காலத்தில் இறைவன் விரும்புகிற ஜெபம். அதுதான். அந்த ஜெபத்தையும் எப்படி செய்? மறைவாய் போய் செய். மறைவாய் ஜெபிக்கிற பார்க்கிற தந்தை உனக்கு மறைவாய் பிரதிபலன் அளிப்பார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 43வது இறைவசனம் படிங்க. மத்தேயு 5:43. உனக்கு அடுத்தவரிடம் அன்பு கூர்வாயாக. உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூர்வாயாக. பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நானோ உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பகைவரையும் அன்பு செய்யுங்கள். அதுதான் ஜெபம். அதுதான் ஜெபம். அடுத்து, உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் ஜெபியுங்கள். அந்த ஜெபம் தான் தவக்காலத்துல இறைவன் கேட்கிற ஜெபம். அதுதான் இறைவன் விரும்புகிற ஜெபம். எத்தனை பேர் ஜெபம் பண்ணியிருக்கிறோம் அப்படிப்பட்ட ஜெபம் இல்ல? அதுதான் இந்த தவக்காலத்துல ஜெபம் சொல்ல சொல்றார் கடவுள். எக்ஸ்ட்ரா ஜெபம் சொல்ல சொல்றார். கொஞ்சம் அடிஷனல் ஜெபம் சொல்ல சொல்றார். கொஞ்சம் இதையும் பாருங்க, கவனத்துல கொள்ளுங்கன்னு சொல்லி. எது? இதுதான். யாரெல்லாம் நம்மளை வெறுத்து ஒதுக்குறாங்களோ, யாரெல்லாம் நம்மளை மன்னிக்காம இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் நம்மளை சபிக்கிறாங்களோ, யாரெல்லாம் சண்டை போடுறாங்களோ, யாரெல்லாம் நம்ம வளரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ, என்ன சாமி இவ்வளோ நாள் நல்லா தான் சொல்லியிருந்த, இப்போ போய் ரொம்ப முடியாத சொல்றிய சாமி, இது சரிப்பட்டு வராது சாமி அப்படின்னா ஒண்ணுமே சரிப்பட்டு வராது தான். இறைவன் விரும்புகிற ஜெபம் இதுதான். அடுத்தவர்களுக்காக ஜெபியுங்கள், பகைவர்களுக்காக ஜெபியுங்கள், நம்மளை துன்புறுத்துவோருக்காக ஜெபியுங்கள், சபிப்போருக்காக ஜெபியுங்கள், தடையாய் இருப்பவர்களுக்காக ஜெபியுங்கள், அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அதுதான் உண்மையான ஜெபம். பிறர் நிலையை உணர்கிற காலம் தவக்காலம். அப்படிதான். நான் நல்லா இருந்தா போதும் அப்படி இல்லை. திருத்தந்தை சொல்றார், டுகெதர் வி ஜர்னி, எதிர்நோக்கில் நாம் ஒருங்கிணைந்து பயணிப்போம். நான் இந்த தவக்காலத்தை மீட் படைஞ்சா போதும் இல்ல. தவக்காலத்துல நான், பொண்டாட்டி, என் பிள்ளைங்க, என் கணவன், என் அக்கம் பக்கத்தார், என் சகோதர சகோதரி, என் அன்பியம், என் பங்கு, அப்படி எல்லாருமே சேர்ந்து நான் எல்லாரும் சேர்ந்து கடவுளுடன் அந்த தவக்காலத்துல போவோம். இன் ஹோப், எதிர்நோக்கோடு. அதுதான் இறைவன் விரும்புகிற ஜெபம். எல்லோரையும் சேர்ந்து பயணிப்பதுதான் நம்முடைய நமக்கு தேவையான மீட்பின் அருள் கிடைக்கும். மத்தேயு 25 என்ன அதிகாரத்தில் அண்ணா என்ன சொல்றார்? நல்லா படிச்சியா, 100 மார்க் எடுத்தியா, சூப்பர், இந்த பக்கம் நில்லு. நல்லா பட்டம் வாங்கினியா, PhD எல்லாம் படிச்சுக்கிறியா, நில்லு. நல்ல நீதான் முதல் ரேங்கா, வெரி குட். நீதான் சொத்துல அதிகமா சேர்த்து வச்சிருக்கிறியா, நில்லு. 4 வீடு 5 வீடு 5 பிளாட் வாங்கிற, வெரி குட், இந்த பக்கம் நில்லு. இல்ல, அடுத்தவங்களுக்கு செஞ்சதால தான் புண்ணியம். நீ அடுத்தவங்களை நினைச்சு பார்த்தியா, தாகமா இருந்தவங்களுக்கு தண்ணி கொடுத்தியா, வெரி குட், வலது பக்கம் வா. நோயிற்றவனை சந்திச்சியா, வெரி குட். படுத்துனே கிடக்குற உங்க அப்பா அம்மாவுக்கு சாப்பாடு போட்டியா, வெரி குட். தேவைன்னு வரவங்களுக்கு எதனா கொடுத்தியா, அந்த பக்கம் நில்லு. நீங்க எல்லாம் மோட்சத்துக்கு போங்க. ஜெபம் அதுதான் ஜெபம். அடுத்தவர்களுக்காக செய்வதுதான் ஜெபம். அடுத்து இரண்டாவது, நோன்பு இருக்கிறோம். இப்போது நோன்பு இருக்கிறோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நோன்பு இருக்கிறோம். பெரிய வெள்ளிக்கு நோன்பு இருக்கிறோம். புனித வாரத்தில் நோன்பு இருக்கிறோம். சில பேர் 40 நாள் நோன்பு இருக்கிறாங்க. 40 நாள் நோன்பு இருக்கிறாங்க. எது நோன்பு? எது நோன்பு? எசாயா 58, இறைவாக்கின எசாயா 58 7 முதல் 10 படிங்க பார்க்கலாம். பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும், பசித்தோருக்கு உணவை நீ பகிர்ந்து கொடுப்பதும், தங்க இடமெல்லா வறியோரை வறியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து செல்வதும்,
உடையற்றோரை காணும்போது உடையற்றவரை காணும் பொழுது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும் அவர்களுக்கு உடையை கொடுப்பதும் உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்துக் கொள்ளாதிருப்பதும் அன்றோ நான் விரும்பும் நோன்பு. அதுதானையா உண்மையான நான் விரும்புற நோன்பு. அப்பொழுது உன் ஒளி மனிதர் முன் ஒளிரும். Praise the Lord. Amen. Praise the Lord. Praise the Lord. 9:30க்கு ஆரம்பிச்ச நானே இவ்வளோ எனர்ஜியில் இருக்கிறேன். 1 மணி ஆக போகுது. நீ இருப்ப சாமி, அதுக்கு தானே வந்த. கத்து பின்ன என்ன சும்மாவா? சாமி சும்மா உன்னை கூப்பிட்டாரு, காசா கொடுக்காம இருக்குமாரு. கத்து. இறைவன் விரும்புகிற நோன்பு எப்படிப்பட்ட நோன்பு? அடுத்தவர்களுக்கு செய்கிறது தான் உண்மையான நோன்பு. இந்த 40 நாள் கறியை சாப்பிடாம 1 கிலோ ஒரு நாளைக்கு 1 கிலோ நிறுத்தா கூட, இல்ல ஒரு ஞாயிற்றுக்கிழமைக்கு 1 கிலோ நிறுத்தா கூட, இல்ல 1/2 கிலோ நிறுத்திருந்தா கூட சேர்த்து வச்சு பாரு. 5 கிலோ இல்ல 10 கிலோ 15 கிலோ 20 கிலோ 30 கிலோ அரிசியோ பருப்போ இல்ல ஒருவேளை சாப்பாடோ இல்ல கறியோ ஏதோ ஒண்ணு தியாகம் பண்ணியிருந்தா சேர்ந்துருக்கும்ல. அந்த 40 கிலோ என்ன ஆச்சு? அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு மனசு வருமா? ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்யணுமா? செய்யுங்க. யாரும் செய்யாமல இப்பெல்லாம் நிறைய பேர் நல்லா செய்யறாங்க. ஒரு பங்குல நல்ல நிகழ்வு நடக்குதுன்னா உடனே சாமி நான் மோர் கொடுக்குறேன், சாமி நான் அரிசி கொடுக்குறேன், சாமி நான் பருப்பு கொடுக்குறேன், சாமி நான் வெறுவு கொடுக்குறேன், சாமி நான் கட் பண்ணி கொடுக்குறேன், சாமி நான் சாப்பிட்டு போறேன், என்னால முடிஞ்சது அதுதான், நான் சாப்பிட்டு போறேன். சில பேர் நிறைய பேர் பங்கெடுக்கிறாங்க, நிறைய பேர் உதவி செய்யறாங்க, அப்பெல்லாம் நிறைய மக்கள் முன் வராங்க. உண்மையிலேயே ஆண்டவர் உண்மையிலேயே மகிழ். பிரைஸ் தி லார்ட். நிறைய நல்ல உள்ளங்கள், நிறைய நல்ல மனசு இப்பெல்லாம் இந்த தலைமுறைக்கு நிறைய பேர் வருது. அதுதான் இறைவன் விரும்புகிற உண்மையான நோன்பு. அது வல்லவா நான் விரும்புகிற நோன்பு. மத்தேயு 25:35 இறைவசனம் படிங்க. மத்தேயு 25:35. மத்தேயு 25:35 படிங்க. 25ஆம் அதிகாரம் 35வது இறைவசனம். ஏனெனில் நான் பசியாயிருந்தேன், நீங்கள் உணவு கொடுத்தீர்கள், தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணித்தீர்கள். அது அப்படியே சொல்லினே போவார் இயேசு. இல்ல அதெல்லாம் நீ பண்ணல, வெரி குட், சூப்பர், வெரி குட், நான் எதிர்பார்த்து செஞ்ச இந்த தவக்காலத்தில். இதுதான் உண்மையான நோன்பு. பிறரையும் நம்ம நினைக்கணும். இந்த தவக்காலத்தில் பிறருடைய இயல்பையும் நம்ம நினைக்கணும். ஐயோ அவன் கஷ்டப்பட்டுங்கிறானே நம்ம அன்பியத்தில், ஐயோ இந்த பொண்ணு கஷ்டப்பட்டுங்குதே, ஐயோ இந்த பிள்ளை யாரோ இந்த ஹாஸ்பிட்டலில் கிடக்குறாங்களே, ஐயோ இவங்களுக்கு தேவைப்படுதே, நம்ம அன்பியத்தில் நம்ம பங்குல நமக்கு தெரிஞ்ச இடத்துலையோ நான் உதவி செய்கிறேன் சாமி, இந்தாங்க இதை வச்சுங்க, அவங்களுக்கு ஏதாவது செய்யுங்க. அதுவல்லவா உண்மையான நோன்பு. அதுவல்லவா உண்மையான நோன்பு. 3வது, தர்மம் செய்யுங்கள். தர்மம் செய்யுங்கள். எது உண்மையான தர்மம்? மத்தேயு 6ஆம் அதிகாரம் எடுங்க. மத்தேயு 6 1வது இறைவசனம் படிங்க. மக்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் முன் உங்கள் அறச்செயல்களை செய்யாதீர்கள். விளம்பரப்படுத்தாதீங்க. என் பேரை சொல்லே சாமி, அடுத்த முறை நான் அரிசி கொடுக்க மாட்டேன். என் பேரை சொல்லல, நீ என் அன்பு என் பேரை சொல்லல, இனிமேல் எங்களை எதுவும் எதிர்பார்க்காது சாமி, இனிமேல் எதுவும் எதிர்பார்க்காது. அடுத்து இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக 3வது இறைவசனம் படிங்க. 3வது இறைவசனம். நீங்கள் தர்மம் செய்யும் பொழுது உங்கள் வழக்கை செய்வதை இடக்கைக்கு தெரியாது இருக்கட்டும். அடா, உன் கைக்கே தெரியக்கூடாதுப்பா. கைக்கு எப்படி தெரியும்? தெரியும் எப்படி? அதை விட பிரெயின் பயங்கரமாக இருக்கு பத்தியா, அப்படியே சுருக்கிருக்கு, நீட்டத்தில். அட இந்த கையில கொடுக்கறது இந்த கைக்கு தெரியாம இருக்கட்டியா, அட இந்த கை செய்யறது இந்த கைக்கு தெரியாம இருக்கட்டும், மறைவாய் இருக்கட்டும். 4வது இறைவசனம் படிங்க. அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாய் இருக்கும். அடுத்து மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு பிரதிபலன் அளிப்பார். அவ்வளவுதான். இன்றைய நாளில் இறைவன் நமக்கு சொல்லுகிற இந்த 3வது கருத்து இதுதான்.
இந்த தவக்காலத்தில் நாம் ஜெபிக்கிறோம், நோன்பு இருக்கிறோம், தர்மம் செய்கிறோம். இந்த மூன்றுத்தையும் ஒரே மாதிரி செய்யணும். என்னது? மறைவாய் செய்யணும், அடுத்தவங்களுக்காக செய்யணும். அடுத்தவங்களுக்காக. அப்பதான் இந்த தவக்காலம் முடிஞ்சு நம்ம எல்லாருமே ஒரு சந்தோஷமான ஒரு மன நிறைவு இருக்கு. இந்த தவக்காலம் ஒரு நல்ல ஒரு மன மாற்றத்தை எனக்கு கொடுத்துச்சு. வாழ்க்கிற வாழ்க்கையை நான் இனிமேல் நல்லா வாழ்வேன். என்னிடம் கிறிஸ்து இருக்கிறார், என்னிடம் கிறிஸ்துவின் ஒளி இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கை ஒளிரும். அடுத்தவங்களுக்காக செஞ்சேன், அடுத்தவங்களுக்காக ஜெபம் பண்ணேன், அடுத்தவங்களுக்கு தர்மம் பண்ணேன், அடுத்தவங்களுக்காக நோன்பு இருந்தேன், என்னையே நான் வருத்தி கொண்டேன். கடவுள் உண்மையிலே இந்த தவக்காலத்தில் எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்தார். இறைவன் விரும்புவது அதுதான். இந்த தவக்காலத்தில் இறைவன் விரும்புகிற ஒரு புதிய மனமாற்றம் நமக்கு கிடைக்கணும்னா, நம்முடைய ஒளி ஒளிரணும்னா, இன்றைய தவக்காலத்தினுடைய சிந்தனைகள் நமக்கு ஒரு நல்ல பாதையை காட்டியிருக்கும். உண்மையா? அதனால அப்படிப்பட்ட ஒரு உண்மையான மன மாற்றத்தை, ஒரு மாற்றத்தை வேண்டி இந்த நற்கருணை ஆசிரியர்களை நாம் பங்கெடுத்து தொடர்ந்து திருப்பலியில் பங்கெடுப்போம். நற்கருணை ஆசீர்வாதத்திற்காக முழந்தால் படியிடுவோம். மாண்புயர் மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடலையும் திரு ரத்தத்தையும் வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க வரம் தாரும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.